पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओम शांति शांति शांतिः। ओम असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ओम शांति शांति शांतिः। ओम सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यंकरवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांतिः। ओम आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्म उपनिषदं माहं ब्रह्म निराकरोत् अनिराकरणमस्तु अनिराकरणं मे अस्तु तदात्मनि निरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ओम शांति शांति शांतिः। நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கேனோபனிஷத்துல வாக்கிய பாஷ்யம். வாக்கிய பாஷ்யத்துல 2வது கண்டம் பார்த்துட்டு இருக்கோம். 4வது மந்திரம் பாஷ்யத்தோட விசாரம் போயிட்டு இருக்கு. प्रतिबोध विदितं मतं अमृतत्वं हि विन्दते आत्मना विन्दते वीर्यं विद्यया विन्दते मृतं। प्रतिबोध विदितं मतं ஒவ்வொரு போதத்திலும் ஒவ்வொரு புத்தி விருத்தியிலும் அறிவிலும் ஞானத்திலும் விஷய ஞானத்திலும் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஆதார தத்துவமாக அந்த பிரம்ம தத்துவமானது இருக்கிறது. இதை யார் அறிகிறாங்களோ அவங்க பார்த்தீங்கன்னா அமிர்தத்துவத்தை அடைகிறார்கள், சாகாத தன்மையை அடைகிறார்கள். ஆத்மாவினால் வீரியமானது அடையப்படுகிறது. அஞ்ஞானத்தை நாசம் பண்ணக்கூடிய வீரியம் ஆத்மாவிலிருந்தே கிடைக்கிறது. அந்த ஆத்மாவை நான் அப்படின்னு அறியறது அது எதனாலன்னா இந்த வித்தியினால. இந்த வித்தியினால பார்த்தீங்கன்னா அமிர்தத்தன்மையானது சித்திக்கிறது. எல்லா வீரியமும் ஆத்மாவிலிருந்து தான். இந்த உலகத்துல அஞ்ஞான காரியங்களா இருந்துக்கிட்டு நம்ம எதெல்லாம் பண்றோமோ அஞ்ஞானத்துக்கு கூட பார்த்தீங்கன்னா வீரியம் எங்கேருந்து கிடைச்சது? ஆத்மாவிலிருந்து தான், வேற எதுவும் இல்லை. அப்ப அதனால பார்த்தீங்கன்னா ஆத்மாவிலிருந்து வீரியம் கிடைக்கிறது. அந்த ஆத்மாவை நான் என்று அறிவதனால் நமக்கு பார்த்தீங்கன்னா வித்யா, அந்த வித்யா மூலமா நமக்கு அமிர்தத்துவம் கிடைக்கின்றது. சொல்லியாச்சு. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 2 பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா பாஷ்யத்தை பார்த்துருக்கோம். அந்த கேள்வி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாட்டத்துல கேள்வி ஆரம்பிக்குது. பூர்வபக்ஷி கேள்வி கேட்கிறான். 475வது பேஜ் கீழே பூர்வபக்ஷி கேள்வி கேட்கிறான். ஆத்ம ஞானின கிம் அமிர்தத்துவம் உற்பத்தியதே. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆத்மனா விந்தத்தே, இது அமிர்தத்துவம் ஹி விந்தத்தேன்னு வந்திருக்குல்ல முதல் லைன்ல. அமிர்தத்துவம் ஹி விந்தத்தே, அமிர்தத்துவம் அடையப்படுது அப்படின்னும் போது கொஸ்டின் பண்றோம். என்ன கொஸ்டின் பண்றோம் அப்படின்னா, ஆத்ம ஞானத்தினால அமிர்தத்தன்மை பார்த்தீங்கன்னா உற்பத்தி செய்யப்படுதா? ஆத்ம ஞானத்தினால அமிர்தத்தன்மை உற்பத்தி செய்யப்படுதா அப்படின்னு கேள்வி. சித்தாந்தி சொல்றார் இல்லப்பா. என்ன உடனே பூர்வபக்ஷி கேட்கிறார், அப்படின்னா எப்படி இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்களா? அப்படின்னா எப்படி கிம்தர்கி அவ்வாறெனில் எப்படி நீங்க சொல்றீங்க ஆத்மனா விந்தத்தை, இது அமிர்தத்வமிகி விந்தத்தைன்னு எப்படி சொல்றீங்க?
ஆத்மா ஞானத்தினால பாத்தீங்கன்னா அமிர்தத்தன்மை உற்பத்தி செய்யப்படவில்லை அப்படின்னா எப்படி மந்திரத்துல சொல்லியிருக்கே அப்படின்னா சித்தாந்தி திரும்ப சொல்ல ஆரம்பிக்கிறார். ஆத்மனா விந்தத்தே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆத்மாயினால ஆத்மா வேற, ஆத்மால இருந்து ஒண்ணு உண்டு பண்ணப்படுதுன்னு செப்பரேஷன் இல்லை. அங்க பின்னமா வேற ஒண்ணு உற்பத்தி பண்ணல. நான் காஃபி போட்டேன், காஃபியை பாத்தீங்கன்னா நான் தனியா பண்றேன். ஒன்னு நான் வீடு கட்டுறேன், எனக்கு அந்நியமா வீடு கட்டுறேன் நான். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா எந்த காரியமும் தனக்கு அந்நியமா ஒண்ணு உண்டு பண்றத மாதிரி இந்த ஆத்ம ஞானத்தினால ஒரு வீரியம்ன்றது ஒரு அமிர்தத்தன்மைன்றது உண்டாகுதா அப்படின்னா இல்ல இல்ல. அதான் ஆச்சரிய சொல்றாரு, ஆத்மனா விந்தத்தேன்றதுக்கு அர்த்தம் ஸ்வேன ஏவ நித்திய ஆத்ம ஸ்வபாவேன அமிர்தத்துவம் என்றது. ஆத்மாவோட சுவாவமே என்னன்னு கேட்டீங்கன்னா நித்திய ஆத்ம சுவாவேன. இந்த ஆத்மாவோட சுவாவமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சாகாத தன்மை. 3 காலத்திலையும் இருக்கா. இப்ப நம்ம எங்க நிக்கிறோம்? நான் நிக்கிற தேகத்துல நிக்கிறோம். தேகம் தூங்கி போச்சுன்னா நம்ம இல்லை. டெய்லி பாத்தீங்கன்னா நம்ம சொல்றோம்ல, திருக்குறள்ல சொல்ற மாதிரிதான், டெய்லி தூங்குறது பாத்தீங்கன்னா மரணம் தான், மரணத்துக்கு சமம். டெய்லி வேக்கப் ஆகுறோம், இந்த தேகம் வேக்கப்புக்கு வருது, உடனே பாத்தீங்கன்னா பிறக்கிறதுக்கு சமம். அது மாதிரியா அப்படின்னா அந்த 3 அவஸ்தைகள்லையும் போகாத தன்மை எது இருக்குன்னு கேட்டீங்கன்னா அந்த நான் இருக்கு. ஒருத்தன் அந்த நான்ல போய் நின்றுட்டான் அப்படின்னா, நான் அப்படின்னு அந்த கான்சியஸ்னஸ்ல நிற்கும் போது அவனுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அந்த தேகம் வந்தாலும் போனாலும் அதை பத்தி ஒன்றும் அக்கறையே இல்லை. இந்த நானுக்கு பாத்தீங்கன்னா எப்பவுமே மரணம் இல்லை. அப்ப இந்த நான் பாத்தீங்கன்னா ஆச்சரிய சொல்றாரு, ஸ்வேனையேவ நித்திய, தன்னுடைய சொந்தமா தன்னுடைய நித்திய ஆத்ம சுபாவத்துல தன்னுடைய சுபாவமே எப்படிப்பட்டது? மரணிக்காத சுபாவம். அப்ப மரணிக்காத சுபாவம். மற்றதெல்லாம் வருது போகுது, எல்லாம் போகுது. அப்ப எல்லாம் போகுது. ஆனா நான் மாத்திரம் வராதவன் போகாதவன். என்னுடைய சுபாவமே நித்திய ஆத்ம சுபாவமே என்னன்னு கேட்டீங்கன்னா அமிர்தத்தன்மை தான். அதை பாத்தீங்கன்னா அடைகிறான் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப நம்ம என்னவா இருக்கோம்? ரிலேட்டிவ் வேர்டு தான். இந்த உலகத்துல யூஸ் பண்ற இந்த வேதாந்தம் எல்லாமே என்ன பண்ணுது? வேற வார்த்தைகள் இல்லைல்ல. நமக்கு பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா சப்தங்களை தான் அடைய வேண்டியிருக்கு. சப்தங்கள் மூலமா தான் சொல்ல வேண்டியிருக்கு. சப்தங்கள் அப்சல்யூட்டை சொல்லுமான்னு கேட்டீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், சப்தங்களால இந்த ஆத்ம தத்துவத்தை இது பண்ண முடியாது. அப்ப இந்த சப்தங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா ரிலேட்டிவ் தான் வச்சுங்க. இப்ப நம்ம மரணத்தன்மையோட இருக்கோம். ஏன் அப்படின்னா தேகாதிகளோட நம்ம இருக்கோம். இந்த தேகத்தை தேகாதிகளை விட்டுட்டு நான் அப்படின்னு நிற்கும் போது என்ன ஆகுது? இந்த தன்மையில இருந்து வேற ஒரு தன்மையை அடையிற மாதிரி இருக்கு. அதனால்தான் அமிர்தத்துவம் விந்தத்தை அப்படின்னு சொல்லுது. அந்த அமிர்தத்தன்மை பாத்தீங்கன்னா அடையிறமான ஆல்ரெடி நானா தான் இருக்கேன். அந்த நானுக்கு மேல இருக்கக்கூடிய இந்த தேகாதிகளை நீக்கிறது மூலமா மரணத்தன்மை என்ன ஆயிடுது? போயிடுது. அப்ப மரணத்தன்மை போயிடுச்சு அப்படின்னா அமிர்தத்துவம் என்னுடைய சுவாவமானது அது கிடைக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ந ஆலம்பன பூர்வகம் விந்ததே இது ஆத்ம விஞ்ஞான அபேக்ஷம். ரொம்ப அற்புதமானது. ஆலம்பன பூர்வகம் ந விந்தத்தை. இந்த ஆலம்பனம்னா என்ன அர்த்தம்? எதையாவது தழுவுறது. உபாசனை பாத்தீங்கன்னா ஆலம்பனம்னு சொல்லுவோம். இப்போ ஓங்கார உபாசனை சொல்றோம்ல, அந்த ஓங்கார உபாசனை என்னது? ஆலம்பனம் தானே. ஆலம்பனம்னா என்ன அர்த்தம்? டெய்லி ஓம் 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 சொல்றோம், சப்தத்தை ஆலம்பனம் பண்றோம். அப்ப அந்த ஆலம்பன விஷயத்துக்கு பாத்தீங்கன்னா முன்னிட்டு விந்தத்தை இது ஆத்ம விஞ்ஞான ந அபேக்ஷம். ஆலம்பனத்தை முன்னிட்டு பாத்தீங்கன்னா அது அடையப்படுவதில்லை. அது பாத்தீங்கன்னா இந்த அமிர்தத்துவமானது எதையும் சார்ந்ததில்லை. அதான் முக்கியமானது. எதையும் டிபெண்ட் பண்ணதில்லை. நான் சொல்றேன், அக்னி சூடா இருக்கு, அக்னி பாத்தீங்கன்னா தகிக்குது. அக்னியோட அந்த சுபாவம் இருக்கு பாத்தீங்களா, அது எதை சார்ந்ததா இருக்கு? அக்னியை சார்ந்ததா இருக்கு. அக்னியை ஏத்துறதுக்கு கொளுத்துறதுக்கு உங்களுக்கு ஃபியூயல் ஏதாவது தேவை, இதெல்லாம் தேவை. ஆனா அக்னியா இருக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு அபேட்சையும் அதுக்கு இல்லை. சூரியன் தகிக்கிறான் அப்படின்னா சூரியனோட சுபாவமே தகிக்கிறது தான். அப்ப அதுக்கு பாத்தீங்கன்னா வேற ஒரு நிமித்தாந்தரம் தேவையில்லை. வேற எதையும் டிபெண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா அடையிறது இல்லை. தண்ணி சில்லுன்னு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சில்லுன்னு இருக்கிற தண்ணிக்கு பாத்தீங்கன்னா சூடாக்கணும்னா தான் வெளியில இருந்து வேற ஏதாவது ஃபேக்டர்ஸ் தேவைப்படுது நமக்கு. அதே நேரத்தில் தண்ணி சில்லுன்னு இருக்கிறது என்னது? அது ஒரு சுபாவம். அது அப்ப அந்த சுபாவத்தை பாத்தீங்கன்னா வேற ஒரு அபேட்சா இல்லாம எது இருக்கோ அதான் சுபாவம் நம்ம பேர். அப்போ வேற ஒண்ணுத்த ஆலம்பனம் பண்ணி, ஆலம்பனம்னா தழுவி,
வேற ஒண்ணுத்த தழுவி ஆத்மா வந்து ஞானம் அப்படின்னு ஒன்ன தழுவிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அமிர்தத்தன்மையானது அடையப்படுவதில்லை. வேற ஒண்ணு. அப்ப ஆத்ம விஞ்ஞானம், ஆத்ம சாட்சா்காரம், இந்த சப்தங்கள்லாம் சொல்றோமே சாமி, ஆத்ம சாட்சா்காரம் பண்ணினாதானே வந்து பாத்தீங்கன்னா மோட்சம்னு நீங்க சொல்றீங்க. அப்படிதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். மோட்சம்னா என்னது? ஆத்ம சாட்சா்காரம் பண்ணணும். ஆத்மாவாரே திரஷ்டவ்யா சொல்லியிருக்கு. ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா அன்வேஷ்டவ்யா சொல்லியிருக்கு. தேடி கண்டடைய வேண்டும், அப்பதான் மோட்சம் கிடைக்கும் அப்படிலாம் சொல்லுது. ஆத்மவித்து சோக்கம் தரத்தி, ஆத்மாவை அறிந்தவன் சோக்கத்தை கடக்கிறான். இது மாதிரிலாம் நிறைய. பிரம்மவித் ஆப்னோதி பரம், பிரம்மத்தை அறிந்தவன் பரத்தை அடைகின்றான். இது மாதிரி சப்தங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடைகிறான், அடைதல், தேடுதல், சாட்சா்காரம் செய்தல், அனுபவம் பண்ணுதல், இதெல்லாம் இருக்கே சுவாமி அப்படின்னா அதுக்கெல்லாம் அர்த்தம் அது இல்லைங்க. ஆத்மா அனுபவம்ன்றதுக்கு அர்த்தம் ஆத்மா அனுபவம் இல்லை. ஆத்ம விஞ்ஞானம்ன்றதுக்கு அர்த்தம் ஆத்மாவை அனுபூதி பண்றது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம என்ன அனுபூதி பண்ணிட்டு இருக்கோமோ அதெல்லாத்தையும் கேன்சல் பண்றது. இப்ப எனக்கு என்ன அனுபவம் இருக்கு? நான் தேகம். அப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவை அனுபவம் பண்ணலன்னு அர்த்தம். ஆத்மாக்கு மேல இந்த நானும் தூக்கி இந்த தேகத்தெல்லாம் தூக்கி வச்சிருக்கேன். அப்ப எனக்கு வாஸ்தவமான சுபாவமான அனுபவம் எனக்கு இருக்கான்னு கேட்டீங்கன்னா, நான்ற சுபாவமான அனுபவம் எனக்கு இல்லை. அப்ப அதனால நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஆத்ம விஞ்ஞானேனன்றதுக்கு அர்த்தம் வந்து ஆத்ம அனுபூத்தினா என்ன அர்த்தம் எடுக்கணும்? இதை எல்லாத்தையும் நேர்த்தி பண்ணதுக்கு பிறகு இந்த நான் மாத்திரம் இருப்பேன் பாத்தீங்களா, அதான் சுவானுபவம். அங்க வேற ஏதாவது அனுபவம் இருக்குமா? வேற எந்த அனுபவம் இல்லைங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆத்மா தன்னுடைய சுபாவமே அமிர்தத்தன்மை. அப்போ நீங்க தேகாதிகளை நீக்கினா மட்டுமே போதும், அதுதான் அனுபவம்னு பேரு. தான் தானா இருக்கல் தான் அனுபவம். அந்த தான் தானா இருக்கிறதோட சுபாவமே என்னதுன்னு கேட்டீங்கன்னா அமிர்தத்தன்மை. அப்ப தான் தானா இருக்கிறதுக்கு வந்து ஜலத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சில்லுன்னு இருக்கிறதுக்கு வந்து எதையும் டிபெண்டன்சி இல்லை. அக்னி தகிக்கிறதுக்கு எந்த ஒரு டிபெண்டன்சியும் இல்லை, எதையும் சார்பு இல்லை அதுக்கு. அதே மாதிரி நான் வந்து பாத்தீங்கன்னா அமிர்தத்தன்மையா இருக்கிறது என்னுடைய சுபாவம். அதுக்காக எதையும் சார்ந்து இருக்க வேண்டியது இல்லை. யதிஹி வித்யா உற்பத்தியம் அமிர்தத்துவம். ஒருவேளை வித்யா, இந்த பிரம்ம வித்யானால ஒண்ணு உற்பத்தி செய்யப்படுதுன்னு வச்சுங்களேன், என்னாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அமிர்தத்துவம் சியாத் அனித்யம் பவேத். அது என்னவாயிடும்? அனித்யம். ஒரு நியமம் வச்சிருக்கோம், லாஜிக் வந்து தர்க்கத்துல, எத் கிருத்தகம் தது அனித்யம். ஒரு லாஜிக் இருக்கு. கடவத்து எது கிருத்தகம் தது அனித்யம் கடவத்து அப்படின்னு ஒரு நியமம் இருக்கு. எது செய்யப்படுகின்றதோ ஒரு காலத்துல, ஒரு டைம்ல, ஒரு ஸ்பேஸ்ல, அது வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு காலத்துல வேற ஒரு ஸ்பேஸ்ல கண்டிப்பா அது என்ன ஆயிடும்? எண்டுக்கு வந்துடும். எது உற்பத்தி செய்யப்படுதோ அது கண்டிப்பா நாசத்தை, ஒரு காலத்துல நாசத்தை அடையும். எப்படி அப்படின்னா கடவத்து, கட்டம் போன்று ஒரு பானையை வந்து பண்றோம். இப்பதான் புது பானை வச்சிருக்கேன். இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷமா ஒரு பானையை யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். மெதுவா லீக் ஆகிட்டே இருந்துச்சு. வந்த புதுசுல நல்லா இருந்துச்சு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா மெதுவா லீக் ஆக ஆரம்பிச்சுது. இப்ப தூக்கி வெளியில வச்சாச்சு. இப்ப புது பானை வந்தாச்சு. அதையும் என்ன பண்ணுவோம், அந்த குரங்கு வந்து பாத்தீங்கன்னா எதையா பண்ணுவோம், நாங்க தூக்கி போட்டு உடைப்போம். உடஞ்சு போச்சு பானை. அப்ப ஒரு காலத்துல பண்ணப்பட்ட பானை ஒரு காலத்துல என்ன ஆயிடும்? உடஞ்சி போகும். அதே மாதிரி அமிர்தத்தன்மையும் வந்து பாத்தீங்கன்னா வித்யா அப்படின்றதுல இருந்து உற்பத்தி ஆச்சுன்னா, பிரம்ம வித்யால இருந்து அமிர்தத்தன்மையானது உற்பத்தி ஆச்சுன்னா, அமிர்தம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அமிர்தத்தன்மை காரியமா ஆயிடும். இந்த வித்யா வந்து பாத்தீங்கன்னா காரணமா ஆயிடும். காரியம் எப்பவுமே என்னாகும்? பவேத் காரிய கர்ம காரியத்வாத். ஒரு கர்மத்தை பண்ணி ஒரு காரியத்தை நம்ம உற்பத்தி பண்றத பாக்குறோம். பானை மாதிரி, பானையை பண்றதுக்கு ஒரு கர்மா பண்ண வேண்டியிருக்கு. பானை உற்பத்தி ஆகுது. அப்ப அது என்ன ஆகுது? ஒரு காலத்துல உடைஞ்சு போகுது. அதுதான் எத் கிருத்தகம். கர்ம காரியம்னா என்ன அர்த்தம்? எத் கிருத்தகம், எது செய்யப்படுகிறதோ அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல உடஞ்சி நாசமா போகும் காரியமாக இருப்பதால். அதே மாதிரி அமிர்தத்தன்மையை நம்ம உற்பத்தி பண்ணினா அது என்ன ஆகும்? அதுவும் ஒரு நாள் இல்லாம போயிடும். அதனாலதான் நம்ம சொர்க்கத்தை எல்லாத்தையும் நிந்தா பண்றோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, சொர்க்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம்? ஒரு கர்மத்தை பண்ணி சோமேன எஜயத்தை சொர்க்க காமஹா சொல்லிருக்கு. சொர்க்கத்தை அடையறதுக்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்னா சோமயாகத்தை பண்ணு. சோமயாகம் கர்மமா? அப்ப அந்த கர்மம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல ஒரு தேசத்துல பண்றோம். அந்த சோமயாகம் மாதிரியான அக்னிஹோத்திர மாதிரியான கர்மங்களை பண்ணி அடையக்கூடிய சொர்க்கம் என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு காலத்துல
நஷ்டமாகி போய்விடும் அப்படின்னு இருக்கு. நஷ்டமாயிடுமா? ஆமா, கண்டிப்பா. இது வந்து பாத்தீங்கன்னா காரியமா இருக்கிறதுனால, எந்த காரியமா இருந்தாலும் அந்த காரியம் என்னாகும், ஒரு காலத்துல நஷ்டமாகி போயிடும். அப்போ சாஸ்திரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு லாஜிக் வந்து பாத்தீங்கன்னா சாந்தோக்கியத்துல சொல்லுது. சாந்தோக்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா 7வது அத்தியாயத்துல ரொம்ப அற்புதமான மந்திரம் ஒண்ணு இருக்கு. நான் சொல்றேன், எழுதிங்க. 7வது அத்தியாயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்லோகம் இருக்கு, மந்திரமே இருக்கு. மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா 8வது அத்தியாயம். 8வது அத்தியாயத்துல 8:1:6 மந்திரம் வந்து 8:1:6. இந்த அந்த கர்ம காரியத்துவாத்து இருக்குல்ல, எப்பவுமே என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா மந்திர பாகத்துல இருக்கிறத வந்து ஆரண்யக்க பாகத்துல பிராமண பாகத்துல இருக்கிறத கம்பேர் பண்ணுவோம். இந்த கேன உபனிஷத்தோட மந்திரங்கள் எல்லாத்தையும் நம்ம எங்க ரெஃபரன்ஸ் எடுப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சாந்தோக்கியத்துல எடுக்கணும். ரெண்டும் ஒரே சாமவேதத்தோட. அதுல இருந்து நம்ம நிறைய பேருக்கு பகவத்கீதை படிச்சவங்களுக்கு எல்லாம் தெரியும். என்னன்னு கேட்டீங்கன்னா க்ஷீணே புண்ணிய மர்த்திய லோகம் விஷந்தி அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு. க்ஷீணே புண்ணியனா புண்ணிய கர்மம் செஞ்சு எதையெல்லாம் நம்ம அடைகிறோமோ சொர்க்கம் முதலியவைகள் எல்லாம், அந்த புண்ணியம் வந்து பாத்தீங்கன்னா க்ஷீணமாச்சு அப்படின்னா நஷ்டமாகும் போது அந்த லோகத்துல இருந்து நம்மளை என்ன பண்ணுவான், திரும்ப பேக் டு பெவிலியன், திரும்ப இந்த லோகத்துக்கு வந்தாகணும் அப்படின்னு. ஆக்சுவலா அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்மிருதி, நம்ம பகவத்கீதைன்றது ஸ்மிருதி. அதுக்கு மூலம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 8ல வந்து பாத்தீங்கன்னா 8:1:6 சூத்திரம் வந்து 8:1:6. 8:1:6 சொல்லுது, தத்யதேஹ கர்மசிதோ லோகஹ க்ஷீயதே ஏவம் ஏவ அமுத்ர புண்ணியசிதோ லோகஹ க்ஷீயதே மந்திரம் இருக்கு. எந்த விதமாக இந்த உலகத்துல நம்ம ஒரு கர்மத்தை பண்ணி ஒன்ன அடையிறோமோ அந்த லோக விஷயங்கள் எல்லாம் நம்ம கண்ணுக்கு முன்னாடியே நஷ்டமாகிறத பார்க்கிறோம். அது போலவே ஏவம் ஏவ அந்த விதமாகவே அமுத்திர புண்ணியஜிதோ லோக, நிறைய புண்ணியங்களை பண்ணி ஜெயிக்கக்கூடிய லோகமா இருக்கக்கூடிய சொர்க்கம்ல இருந்து உபாசனையினால ஜெயிக்கக்கூடிய பிரம்மலோகம் வரைக்கும் கைலாயம் வைகுண்டம் முதலிய லோகங்களும் கூட புண்ணியத்தையும் பண்ணியும் இல்ல உபாசனையை பண்ணியும் அடையப்படுவதால் அந்த லோகங்களும் கூட க்ஷீயதே. இது அனுமானம். கர்மத்தினால செய்யப்பட்டு அடையப்படுகின்ற எந்த விஷயமாயிருந்தாலும் கர்மத்தோட வீரியம் கண்மையானோன நஷ்டமாகும். அப்ப மேல இருக்கக்கூடிய பரலோகங்களை எல்லாத்தையும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்னைக்காவது ஒரு நாள் கீழே இறங்கி வர வேண்டி இருக்கும். அது நித்தியம் இல்லை. ஏன்? கர்ம காரியத்துவம், கர்மத்தினால செய்யப்பட்ட காரியமா இருக்கிறதுனால. அதோ ஆகையினால் ந வித்யா உற்பத்தியம். அதனால வந்து பாத்தீங்கன்னா வித்யால இருந்து உற்பத்தி பண்ணப்பட்டது அமிர்தத்துவம் இல்லை. அப்ப வித்யா என்ன சுவாமி பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வித்யானா என்ன தெரியுங்களா உங்களுக்கு? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்ன, இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் படிச்சு கொடுக்கறது பிரம்ம வித்யா. இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், சிரவண காலத்துல இதுக்கு என்ன பேரு? பிரம்ம வித்யா. இத வந்து நீங்க ஞானமா மாத்தணும்னா என்ன பண்ணணும் தெரியுங்களா? நேத்தி பண்ணணும். நேத்தி எல்லா லட்சணங்களும் என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்ரோத்திரஸ்ய ஸ்ரோத்திரம். அப்ப அது காது இல்லை, காதுனால கேட்கிற விஷயமும் இல்லை, சப்தங்களும் இல்லை. இந்த சக்ஷுஷு, அது கண்கள் இல்லை, கண்களால் பார்க்கப்படும் விஷயமும் இல்லை. அப்படின்னு ஒவ்வொன்றுத்தையா நேர்த்தி பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா இந்திரியங்கள் 5 நீங்கி போயிடும். அதுக்கப்புறம் இந்திரிய விஷயங்கள் 5 நீங்கி போயிடும். அப்புறம் மனோயது, மனசுக்கும் மனசா இருக்கிறது அப்படின்னா மனசோட சிந்தனையும் ஆத்மா இல்லை, மனதும் ஆத்மா இல்லை. மனசுனா அந்த கரணை எல்லாத்துக்கும் பொதுவானது, அது எல்லாம் நீங்கிறோம். இந்திரியங்களை நீக்கும் போதே கர்மேந்திரியம் 5 நீங்கிறோம், ஞானேந்திரியம் 5 நீங்கிறோம். கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த கரணம் மனசு நீக்கிறது மூலமா அதுவும் நீங்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிராணஸ்ய பிராணஹா அப்படின்னு நம்ம சொல்றோம். பிராணனுக்கும் அது பிராணனா இருக்குன்னா பிராணனையும் நீக்கணும். நீக்கினதுக்கு பிறகு மிச்சம் எது இருக்கோ அதுதான். அப்ப இந்த நேத்தி பண்ணினாதான் உங்களுக்கு ஞானம் கிடைக்கும். அப்ப புதுசா ஒன்ன அடையிறது இல்லை, ஒன்ன புதுசா உற்பத்தி பண்றது இல்லை. நம்ம ஏற்கனவே ஈஷாவாசியத்துல பார்த்திருக்கோம். ஒரு கர்மம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா உற்பத்தியம், சம்ஸ்காரியம், ஆப்யம், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விகாரியம் அப்படின்னு 4 விஷயங்களை பண்ணும் கர்மா. ஒரு கர்மத்தினால நம்ம என்ன பண்ண முடியும்? இங்க இருந்து என்ன பண்ணலாம், எதையாவது ஒரு பொருளை பண்ணி அடையலாம். உற்பத்தி பண்ணலாம்.
எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டில் வேணும், மரத்தை வந்து பாத்தீங்கன்னா அறுத்து ஒரு கட்டில் பண்றேன், ஒரு வீடு பண்றேன், இதெல்லாம் உற்பத்தியம். அதுக்கப்புறம் உற்பத்தியத்துக்கு அப்புறம் விகாரியம்னா என்னது? பால் இருக்கு, நான் தயிரா உரமோர் ஊத்தி அதை தயிராக்கி நான் டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், அது விகாரியம்னு பேர். ஒன்ன வேற ஒன்னா மாத்துறது. நூலை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண, துணியா நெஞ்சேன், துணியை வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸா வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றேன், மேக் பண்ணி இது பண்றேன். அப்ப அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விகாரியம்னு பேர். கர்மம் தேவைப்படுது, இதுக்கெல்லாம் வீவிங்னு ஒரு கர்மா தேவைப்படுது. அப்போ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தியமும் உற்பத்தி பண்றதுக்கும் கர்மா தேவை, ஒன்ன வேற ஒன்னா மாத்துறதுக்கும் கர்மா தேவை. அதுக்கப்புறம் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ஆப்பியம்னா ஒன்ன அடையணும். நான் திருவண்ணாமலையிலிருந்து டெல்லியை அடைகின்றேன், சென்னையை அடைகின்றேன் அப்படின்னா அடையறதுக்கு ஒரு கர்மா தேவைப்படுது, போகணுமே, அது கர்மா தேவைப்படுது. அதுக்கப்புறம் சம்ஸ்காரியம்னா என்ன அர்த்தம்? டெய்லி வீட்டை கூட்டிக்கிட்டே இருக்கிறோம், டெய்லி கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், இல்லைன்னா ஒரே குப்பையா இருக்கு. அப்ப அந்த கிளீனிங்க்கு பேர் என்ன பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா சம்ஸ்காரியம்னு பேர். சம்ஸ்காரம் நிறைய சம்ஸ்காரம் பண்ணி பண்ணி சித்தத்தை வந்து பாத்தீங்கன்னா மந்திர ஜபங்கள் மூலமா சம்ஸ்காரம் பண்றேன். நல்ல வாக்குல ஸ்தோத்திரங்கள் சொல்றது மூலமா வாக்க சம்ஸ்காரம் பண்றேன், மனசையும் வாக்கையும் இந்த புத்திய சம்ஸ்காரம் பண்ற. எது மூலமா? இந்த ஞான சிரவணத்து மூலமா, மனனத்து மூலமா இந்த புத்திய சுத்திகரணம் பண்ற. இதெல்லாம் எப்ப எந்த கர்மமா இருந்தாலும் இந்த நாலு தான் சித்தமாகும். ஆனா இந்த ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ஆத்மாவை என்ன பண்ண முடியாது, உற்பத்தி பண்ண முடியாது. ஏன்? நான் இருக்கேனா இல்லையா? நான் இருக்கேன். அப்ப இல்லாத ஒரு வஸ்துவை தான் நான் புதுசா மேக் பண்ண முடியும். அப்ப நான் ஆல்ரெடி இருக்கேன், நான் வந்து உற்பத்தி பண்ண முடியாது. அப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா விகாரம் பண்ண முடியுமா? ஜீவாத்மாவை பரமாத்மாவை விகாரம் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா மந்திரம் சொல்லுது அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, மகாகாசமும் கட்டாகாசமும் வேற வேற இல்லைன்னு சொல்லுது. அப்ப என்ன அர்த்தம்? நான் சொல்றதுதான் பிரம்ம தத்துவம் அப்படின்னு அகம் பிரம்மாஸ்மி சொல்லுது. அப்ப விகாரம் பண்ண முடியாது, ஜீவாத்மாவை பரமாத்மாவை விகாரம் பண்றது இல்லை. ஒருவேளை ஜீவாத்மாவை சுத்தம் பண்ணா பரமாத்மா கிடைப்பாரா சுவாமி? அப்படின்னா சம்ஸ்காரம் பண்றது எல்லாமே எங்க பண்றோம்னு கேட்டா மனசு, இந்த தேகம், மனசு, புத்தி, இததான் சம்ஸ்காரம் பண்ற முடிய நித்திய சுத்தம் ஆத்மா. அப்ப ஆத்மாவை வந்து பாத்தீங்கன்னா சம்ஸ்காரம் பண்ண வேண்டாம். ஆப்பியமா அந்த ஆத்மாவை வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாவது பரலோகத்தை போய் அடையலாமா சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, நான் இப்பவே இங்கேயே இருக்கேன். அப்ப இந்த அடையப்பட்டதா இருக்கிற இந்த நானை வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தி பண்ண முடியாது, விகாரம் பண்ண முடியாது, சம்ஸ்காரம் பண்ண முடியாது, அடைய முடியாது. அப்ப இந்த நானை என்ன சாமி பண்றது? நானுக்கு மேல இருக்கிற எல்லா அவித்யா அத்தியாரோபம் பண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அது எல்லாத்தையும் நீக்கிறது தான் பண்ண முடிய புதுசா உற்பத்தி பண்ண வேண்டாம். இதை எல்லாத்தையும் நீக்கின மாத்திரத்துல என்ன இருக்கும்? ஆத்மாவோட சுபாவம் வெளிப்படும். மேகம் நீங்கிச்சு அப்படின்னா என்ன நடக்கும்? சூரியன் பிரகாசிக்கும். சூரியன் பிரகாசிக்கிறான்னு சொல்லாமா? சூரியன் இருக்கான். மேகம் நீங்கிச்சுன்னா சூரியன் பிரகாசிக்கல, சூரியன் இருக்கான். சூரியனோட இருப்பே பிரகாசம். ஆனா நம்ம என்ன பண்றோம்? மேகம் போயிடுச்சு ஜி, சூரியன் நல்லா பிரகாசிக்கிறான் ஜின்றோம். அவன் வேற பிரகாசிக்கிற காரியத்தை அவன் பண்றான்னு சொல்லாமான்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லை. மேகம் நீங்கிறது மட்டும்தான் காரியம் இல்லையா, அங்க சூரியனோட இருப்பே பிரகாசம், இந்த லோகத்தை வந்து பிரகாசிக்குது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவித்யானால அத்தியாரோபம் பண்ணப்பட்ட இந்த தேகாதிகளை நீக்கம் பண்றது மட்டுமே போதுமானது. அந்த இடத்துல ஆத்மா என்னவா இருக்கு? அமிர்தத்தன்மையோட ஆத்மா மட்டும் இருக்கு. ஆத்மாவோட சுபாவம் அமிர்தத்தன்மை அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்த பேராகிராஃப், அடுத்த பேஜ். யதீச்ச ஆத்மனா ஏவ அமிர்தத்துவம் விந்ததே. ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவினாலேயே அமிர்தத்தன்மை அடையப்படும் வச்சுக்கிட்டா அமிர்தத்துவம் விந்ததே கிம் புனர் வித்தியா கிரியத்தே இது உச்சதே. ஆத்மாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா அமிர்தத்தன்மை அப்படின்னா மந்திரத்துல என்ன சொல்லுது? ஆத்மனா விந்தத்தே வீரியம் வித்தியா விந்தத்தே அமிர்தம்னு ஏன் சொல்லுது? ஆத்மாவை அறியறதே வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவே அமிர்தத்தை கொடுக்கும் அப்படின்னா வித்தியா விந்தத்தே அமிர்தம்னு ஏன் வந்து பாத்தீங்கன்னா 4வது பாதத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, ஆத்ம விஜானம் நிவர்த்தயந்தி சா தத்து நிவர்த்தியா ஸ்வாபாவிகஸ்ய அமிர்தத்வஸ்ய நிமித்தம் இது கல்பியதே யதஹ ஆக வீரியம் வித்யா விந்ததே. ஆச்சரியர் அற்புதமா சொல்றார். ஆத்ம விஜானம், இந்த ஆத்ம விஜானம் என்ன பண்ணுது? நம்ம சொல்றோம் பயம் எப்ப சுவாமி போகும் அப்படின்னு, லைட்டை போட்டீங்க, பாம்புன்ற பயம் போகும். எப்ப போகும்? எல்லாமே பாத்தீங்கன்னா பின் பாயிண்ட்ல இருக்கு. லைட்டை போட்டீங்க,
லைட்டை போட்ட மாத்திரத்துல என்ன நடந்துச்சு? கயிறு அப்படின்னு ஒரு ஞானம் வந்துச்சு. அந்த ஞானம் வந்த மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா அது வரைக்கும் பயந்துகிட்டு இருந்த எல்லா பயங்களும் பாம்புன்னு ஒண்ணு போச்சு, பயம் போச்சு. எல்லாம் ஒரே பின் பாயிண்ட் நடக்குது பாருங்களேன். இப்ப நான் அதான் கேட்கிறோம், ஆத்ம விஞ்ஞானம். ஆத்ம விஞ்ஞானம்னு என்னது? கயித்தை வந்து பாம்பா பார்த்தேன். எப்ப நான் திரும்ப வந்து பாத்தீங்கன்னா இது கயிறுன்னு ஒரு ஞானம் உண்டாகுதோ, ஆத்மா அப்படின்னு ஒரு ஞானம், நான் சச்சிதானந்தம் பிரம்மமா இருக்கேன்னு ஒரு ஞானம் உண்டாச்சுன்னா அது என்ன பண்ணுது அப்படின்னா தேகாத்ம விஷயங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுது? நிவர்த்தயந்தி. அனாத்ம விஷயங்களை, அனாத்ம விஞ்ஞானத்தை, ஆத்ம விஞ்ஞானம் என்ன பண்ணுது? அனாத்ம விஞ்ஞானம் நிவர்த்தயந்தி. ரொம்ப தெளிவா ஆச்சரிய சொல்ற. வித்யா என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா, வித்யா வந்து அஜானத்தை மட்டும்தான் நிவர்த்தி பண்ணும், வேற எதுவுமே பண்ண வேணாம். அது இந்த லைட்டை போட்ட மாத்திரத்துல அந்த லைட் என்ன பண்ணுச்சு அப்படின்னா அந்த காரத்தை நீக்குச்சு. அந்த காரத்தை நீக்கும் போதே அந்த பாம்பும் என்ன ஆயிடுச்சு? அந்த காரத்தினால உண்டான பாம்பும் ஓடி போச்சு. அப்போ அனாத்ம விஞ்ஞானம் நிவர்த்தயந்தி. இந்த நான் தேகம், நான் புத்தி, நான் மனசு அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்த பாருங்க, இதெல்லாம் கைத்துல தெரிஞ்ச பாம்பு மாதிரி, இருட்டுனால உண்டானது. இதெல்லாம் அனாத்ம விஷயம், அனாத்ம அறிவு, விஞ்ஞானம். இப்ப நம்மள்ட்ட இருக்கிறதெல்லாம் அனாத்ம விஞ்ஞானம் இருக்கு. தேகம் நான் இருக்குல்ல, இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஆமா சாமி, நான் தேகம்ன்ற அனுபவம் இருக்கு. அப்ப அனுபவம் இருக்குன்னா இதுதான் அனாத்ம விஞ்ஞானம். இந்த அனாத்ம விஞ்ஞானத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம விஞ்ஞானம் என்ன பண்ணுது? நிவர்த்தயன். ஆத்ம விஞ்ஞானம் நீக்குகிறது. சா தத்து நிவர்த்தியா. அந்த அஜ்ஞானம் நீங்கிற சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா சுவாபாவிகசிய அமிர்தத்துவசிய, நான்றது வந்து பாத்தீங்கன்னா சுபாவமாவே என்னுடைய தன்மையே அமிர்தத்தன்மை. அது வந்து பாத்தீங்கன்னா அமிர்தசிய நிமித்தம் இது கல்பியதே. அதை நிமித்தமா வச்சுக்கிட்டு வித்யா விந்தத்தை அமிர்தம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆக வீரியம் வித்யா விந்தத்தை. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்? வித்யா வந்து பாத்தீங்கன்னா வீரியத்தை கொடுக்கிறது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆயிடுச்சா? அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா நீக்கிறது தான் இங்க முக்கியம். வித்யாவோட மகிமை என்னன்னு கேட்டீங்கன்னா நீக்கிறது. நம்ம இன்ஸ்டிடியூஷன்ல ஒரு பெரிய இது என்னன்னு கேட்டீங்கன்னா நான் பார்த்திருக்கேன், நல்லா நல்லா பண்றாங்க. ஆனா என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா அவங்க எப்பவுமே இந்த நேர்த்திக்கு போகவே மாட்டாங்க. நல்லா தெரிஞ்சுங்க, எந்த இன்ஸ்டிடியூஷனும் நேர்த்திக்கு போக ஆரம்பிச்சுன்னு விவகாரம் சிந்திக்காது. விவகாரம்லாம் என்ன ஆயிடுன்னு கேட்டீங்கன்னா எல்லாம் இது அனாத்மா, இது அனாத்மா, இது அனாத்மான்னு நேர்த்தி பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா எந்த இன்ஸ்டிடியூஷனும் வந்து ரன் பண்ணவே முடியாதுங்க. இன்ஸ்டிடியூஷன் ரன்னே ஆகாது. அப்போ எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நேர்த்தி 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 பண்ணிட்டீங்கன்னா நீர்மோர் மாதிரி தான் இருக்க வேண்டியது. ஆசிரமத்தில் நீர்மோர் கொடுத்தா ஒத்துப்பீங்களா நீங்க? நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரமத்தில் ஃபுட்டு அப்பா என்ன அருமையா ஃபுட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். நீர்மோர் கொடுத்தாங்கன்னா என்ன ஆகும்? அப்போ வந்து நேர்த்தி நேர்த்தி பண்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமானது. ஆனா மந்திரம் என்ன சொல்லுதுன்னா என் நேர்த்தி நேர்த்தி வச்சனை நிகமா அவோச்சு. வேத மந்திரங்கள் எல்லாமே ஆத்மாவை அடையிறதுக்கு நேர்த்தி நேர்த்தி நேர்த்தின்னு தான் சொல்லுது ஒழிய இதி இத்தின்னு சொல்லி அடைய முடியாது. வித்யான்றதுக்கு அர்த்தமே என்னன்னு கேட்டீங்கன்னா பிரகாசம். வித்யான்றதுக்கு அர்த்தமே பிரகாசம். பிரகாசம் வந்தா என்ன ஆகும்? அவித்யா இருட்டு போயிடும். அப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு கேட்டீங்கன்னா அதை இதுன்னு அடையலான்னு ட்ரை பண்ணீங்கன்னா முடியவே முடியாது. அப்ப அதனாலதான் நம்ம சொல்றோம் அமிர்தத்துவம்ன்றது ஆத்மாவோட குணம் இல்லை. அமிர்தத்துவம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவோட சுபாவம். அக்னி தகிக்கிற மாதிரி, சூரியன் பிரகாசிக்கிற மாதிரி வாஸ்தவத்துல ஆத்மாவோட சுபாவம் என்னது அப்படின்னா அமிர்தத்தன்மை. அப்ப அதை மறைச்சிருக்கிறத நீக்கிறது மட்டும்தான் வித்யாவோட வேலை. அதனால்தான் ஆத்மனா விந்தத்தே வீரியம் வித்யா விந்தத்தே அமிர்தம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆச்சாரியார் சொல்றார் வீரியம்னா என்ன சாமி? ஆச்சாரியார் அடுத்த பேராகிராஃப் சொல்றார் வீரியம்னா என்ன அர்த்தம்? சாமர்த்தியம். நம்ம டெய்லி படிக்கிறோம்ல, சகனாபவத்து சகனவு புனர்த்து சக வீரியம் கரவாவகை. நானும் என்னோட ஆச்சாரியாரும் சேர்ந்து இந்த வித்யாவை என்ன பண்ண போறோம்? வீரியமுடையதாக செய்வோமாக. வீரியம்னா என்ன அர்த்தம்? கேட்டுட்டு போயிடலாமா சாமி? இல்ல, இத வந்து பாத்தீங்கன்னா நல்லா அபியாசம் பண்ண 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 நம்முடைய மனசுக்குள்ளார இருந்த அஜ்ஞானம் இருக்கே, என்ன அஜ்ஞானம்? நான் தேகம், நான் மனசு, நான் புத்தி, இந்த உலகம் சத்தியம், இது வந்து பாத்தீங்கன்னா நாசமாகிறது தான் இந்த வீரியம் உடையதா பண்றது. அப்ப வீரியம்னா சாமர்த்தியம். என்ன சாமர்த்தியம்? ஆச்சாரியர் சொல்றார் அனாத்ம அத்தியாரோப. என்ன அனாத்மான? இந்த ஆத்மாக்கு மேல, நானுக்கு மேல இந்த தேகம் மனசு புத்தி எல்லாம் அனாத்மா.
இதை எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கோம், அத்தியாரோபம் பண்ணியிருக்கோம், சூப்பர் இம்போஸ் பண்ணியிருக்கோம். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மாயா ஸ்வாந்த துவாந்த அனபிபாவிய லட்சணம். இந்த மாயா வந்து பாத்தீங்கன்னா எப்படிப்பட்டதா இருக்குன்னா ஸ்வாந்த துவாந்த நல்ல மாயான்ற இருட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நானுக்கு மேல வந்து அந்த இருட்டு வந்து பாத்தீங்கன்னா பரவி இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா அனபிபாவிய லட்சணம் பலம் வித்தியா விந்தத்தை. அது வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா ஜெயிக்க முடியாத வீரியம். ஆத்ம விஞ்ஞானம் தான் ஜெயிக்க முடியாது. அது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரியன் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்தா வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த கைத்துல தெரிஞ்ச பாம்பு ஓடி போகுமோ அதே மாதிரி நானுக்கு மேல சுமத்தப்பட்ட அந்த அஜானத்தினால சுமத்தப்பட்டதா இருக்கிற அந்த சுவாந்த துவாந்தனா தன்னுடைய சொந்த அவித்யா மாயா, அந்த மாயையினால வந்து பாத்தீங்கன்னா அனபிபாவிய லட்சணம் பலம். அதனால மாயையினால ஜெயிக்க முடியாத பலம் எதுல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த வித்யால இருக்கு. அந்த வித்யா விந்ததே. வேற ஒண்ணும் இல்லை. நம்ம சுவாமி வந்து அம்பாள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மகிஷாசுரமர்தினின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா. யாரு எரும மாடுன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த காரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சிம்பாலிக்கா சொல்றது. அம்பாள் வந்து பாத்தீங்கன்னா சிங்க வாகனத்துல இருந்துட்டு அஜானத்தை நாசம் பண்றது. அந்த ஞானத்தை நாசம் பண்ணது யாரு பலம் அப்படின்னு கேட்டீங்கன்னா யாரு பலம்? அம்பாள் தான் பலம், வித்யா தான் பலம். வித்யாவை ஜெயிக்க முடியுமா, அரக்கனால ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னைக்கும் ஜெயிக்கவே முடியாது. பிரகாசத்தை எரிக்கிற பிரகாசத்தை வந்து மேகம் மறைக்கும் மொழிய பிரகாசத்தை வந்து சூரியனை வந்து மேகம் என்னைக்கும் ஜெயிக்கவே முடியாது. அதனால அனபிபாவிய லட்சணம் பலம், ஜெயிக்க முடியாத பலம், ஜெயிக்கவே முடியாத லட்சணத்தை உடைய பலம் அது எது? வித்யா விந்தது. இந்த வித்யினால நமக்கு கிடைக்கின்றது. அது மட்டும் இல்ல தத்து ச கிம் விசிஷ்டம். அந்த பலம் வந்து பாத்தீங்கன்னா எதோட சேர்ந்தது அப்படின்னா அமிர்தம் அவிநாசி. அந்த பலத்தினால் நம்ம எதை அடைய போறோம்? அமிர்தம் கிடைக்குது, அவிநாசி. அமிர்தம்னா நாசம் இல்லாதது, வித்யினால் உண்டாகுது. அவித்யாஜம் வீரியம் விநாசி. ரொம்ப அற்புதமா சொல்றாரு. என்னன்னா பதபாஷ்யத்துல இதுக்கு அர்த்தம் பண்ணும்போது என்ன பண்றாருன்னா சகாயம்னு சொல்றாரு. அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய சகாயத்தெல்லாம் வச்சுக்கிட்டு அஜ்ஞானத்தை நீக்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த உலகம் மொத்தமும் என்னது, எந்த வீரியமா இருந்தாலும் அதுவும் அஜ்ஞானத்துக்கு உள்ளாரதான் வருது. அஜ்ஞானத்துக்கு உள்ளார மாயையோட காரியமா இருக்கிறத வச்சுக்கிட்டே மாயையை நாசம் பண்ண முடியுமா? முடியாது. அப்படிலாம் இருந்தா வந்து பாத்தீங்கன்னா நிறைய 2 மாசத்துக்கு மாதிரி இருக்கிறவங்க ஜீவன் முக்தன் ஆயிடுவாங்கல்ல. பணத்தை அவ்வளவு பணம் வச்சிருக்காங்க. ஒரு மோட்சத்தை ஒரு 4 மோட்சத்தை ஆர்டர் பண்ணி வச்சுக்கலாமே. ஏன்னா முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எவ்வளவு பெரிய வசதியா இருக்கட்டும், எவ்வளவு உலகத்திலேயே உயர்ந்த பதவியை வேணாலும் வச்சிருக்கட்டும், அமெரிக்கன் பிரசிடென்ட் மாதிரி இருக்கட்டும், இருந்தாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா ஜெயிக்க முடியாது. ஏன் அப்படின்னா எல்லா வீரியமும் எங்க இருக்கு? அவித்யைக்குள்ளதான் இருக்கு. முடிச்சு போச்சு அதுக்குள்ளாரையே. இதை வச்சுக்கிட்டு இந்த அவித்யாவை நாசம் பண்ண முடியுமானா முடியாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாஸ்தவத்துல ஆச்சாரியர் சொல்றாரு அவித்யாஜம் ஹி வீரியம் விநாசி. அவித்யிலிருந்து உண்டான எந்த வீரியமா இருந்தாலும், பதவியா இருந்தாலும், பவரா இருந்தாலும், இல்ல பணமா இருந்தாலும், எந்த விஷயம் வேணா எடுத்துங்க, சரீர பலமா இருக்கட்டும், எதானா இருக்கட்டும், அது எல்லாமே ஒரு காலத்துல என்ன ஆகும்? நாசத்தை அடையும். ஒருத்தர் நான் பார்த்த ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி நல்ல மிலிட்ரி மேன் மாதிரி இருந்தார். நல்ல ஆள். இப்ப பார்த்தா லீன் ஆயிட்டாரு. என்னங்க இப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டா, சாமி உங்களை மாதிரியே எனக்கும் சுகர் வந்துச்சு சாமி அப்படின்ட்டு லீன் ஆயிட்டார். ஐயோ போச்சு. அவரோட அந்த பர்சனாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா 6 பேக் எல்லாம் வச்சிருந்த மாதிரி இருந்தார். வயசானவர், கொஞ்சம் நல்லா இருந்தார். பாடி பாக்குறதுக்கு போச்சு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தேகம் அவித்யா ஒரு காலத்துல பலமா வந்து பாத்தீங்கன்னா யாரு வந்தாலும் அடிச்சுருவோம் சாமி, 2 பேர் 3 பேர் வந்தாலும் அடிச்சிருவோம் சாமின்னு ஒரு வீரியத்தோட இருந்தார். இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா போச்சு அந்த வீரியம். எந்த சகாயமா இருக்கட்டும் இந்த உலகத்துல, அந்த சகாயம் அவித்யாவை நாசம் செய்யாது. ஏன்? அவித்யிலிருந்து உண்டானது அவித்யாவை நாசம் பண்ணாது. அப்ப அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா வித்யா அப்படின்னா என்ன அர்த்தம்? வித்யாயா பாத்தியத்துவாத். ஏன் அப்படின்னா வித்யா வர வர அஜ்ஞானம் என்ன ஆயிடும்? நாசமாயிடும். வேக்கப் ஆனீங்கன்னா சொப்பனம் எல்லாமே இல்லாம போகுதா? சொப்பனத்துல இருந்தது எல்லாம் வேக்கப் ஆகும்போது நாசமாகுதா? அதே மாதிரி ஞானம் உண்டாச்சு அப்படின்னா
அவித்யா காரியமா இருக்கக்கூடிய இந்த தேகாதிகளும் இந்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்கன்னா பாத்தியத்வாத் பாதமாகிறது. அப்போ எது பாதமாகுது? திரும்ப வந்து நது வித்யாயா பாதுகோ அஸ்தி. ஒருத்தர் ஞானி ஆயிட்டானே சுவாமி, திரும்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அவன் அஜ்ஞானம் திரும்ப வந்துருமா சுவாமி? கேள்வி கேட்கலாம்ல நீங்க. சாங்கியர்களை பார்த்து கேள்வி கேட்போம். என்ன கேள்வி கேட்போம் தெரியுங்களா? ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன் சாங்கிய மதத்தையும் யோக மதத்தையும் யோக சித்தாந்தத்தையும் வேதாந்தம் ஒத்துக்காது? என்ன ஒத்துக்காதுன்னு கேட்டீங்கன்னா, அவங்க மதத்துல 2 நித்தியம், ஆத்மாவும் நித்தியம், அந்த மாயாவும் பிரகிருதியும் என்னது நித்தியம். அப்போ இந்த ததா திருஷ்டிக்கு சொரூப்பே அவஸ்தானம் இருக்கு பாத்தீங்களா? நம்ம யோக சூத்திரத்தை சொல்றோம்ல, தான் தன்னில நிலை பெறான். தான் தன்னில நிலை பெற்ற பிறகும் கூட இந்த அவித்யான்றது வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்களுக்கு போகத்தையும் மோட்சத்தையும் கொடுக்கறதுக்காக அது நித்தியமா இருந்துகிட்டே இருக்கும். இவன்ட்ட இருந்து அது தனியா ஆயிடுச்சு. ஆனா அவித்யா இருக்கு அப்படின்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா நித்திய தத்துவ மாயா அப்படின்னு சொல்றாங்க பிரகிருதி. இப்ப நாங்க கேள்வி கேட்போம், அது இருக்குல்லப்பா? ஆமா இருக்கு. அப்ப திரும்ப என்னைக்காவது ஒண்ணு அந்த பூதம் பிடிச்சிக்கிச்சுன்னா சான்ஸ் இருக்குல்ல? ஏன்னா 2வது இருக்கு அப்படின்னாவே அது திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு ஆக்கிரமிக்கலாம்ல அப்படின்னு கேட்போம். ஆனா வேதாந்தத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதாந்தத்துல அந்த அவித்யாவை என்ன பண்றோம்? நிர்மூலம் பண்றோம். இது பொய் அப்படின்னு மித்யாத்வ நிச்சயம் பண்ணி மொத்த மாயையும் இல்லாம பண்ணி தான் தானா நிக்கிறது, பிரம்மத்துல நிக்கிறது, பிரம்மத்துக்கு அந்நியமா இருக்கிறது எல்லாத்தையும் நாசம் பண்றது அப்படின்னு நம்ம வேதாந்தம் சொல்லுது. அப்ப வேதாந்தத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜீவன் முக்தி, ஒருத்தனுக்கு ஆத்ம சாட்சா்காரம் உண்டாகிற அந்த நிலையில அந்த அவித்யா மாயா என்ன பண்ணுதுன்னா முற்றிலும் இல்லாமலேயே போயிடுது. அப்ப திரும்ப வந்து பாத்தீங்கன்னா கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரும்ப ஜென்மம் மரணம் வராது. திரும்ப வந்து பாத்தீங்கன்னா மாயாயி நம்மளை பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா மாயா செத்து போச்சு. ஆத்ம ஞானத்தினால மாயையே செத்து போச்சு. எங்க சுவாமி குருநாதர் சொல்லுவார், மாயா மர்கையா அப்படிங்க. மாயா செத்து போச்சு. இருந்தா தானே புள்ளைய பெத்து போடும். என்ன புள்ள அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிராரப்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அம்மா தான் வந்து பாத்தீங்கன்னா பிராரப்தத்தை வச்சுக்கிட்டு கர்ப்பம் தரிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, நமக்கு ஜென்மத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க மாயா அம்மா. அப்போ ஐயோ நம்ம திரும்ப ஜென்மம் வருமா? ஜென்மம் வரணும் அப்படின்னா என்ன இருக்கணும்? காரணம் இருக்கணுமே. அம்மா இருந்தா தானே திரும்ப திரும்ப குழந்தை பெத்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அம்மாவே செத்து போயிட்டாங்க, போயா மாயாவே செத்து போச்சு. மாயா செத்து போச்சு அப்படின்னா அப்ப காரணம் இல்லை. காரணம் இல்லாதனால திரும்ப ஜென்மம் கிடைக்காது. ஆனா சாங்கியத்துல மாயான்னு ஒண்ணு மிச்சம் வச்சிருப்போம். மிச்சம் வச்சிருக்கிறதுனால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, என்னைக்காவது திரும்பவும் அதை நம்மளை பிடிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இங்க ஆச்சாரியர் நல்லா சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, வித்யாவை பாதம் பண்றதுக்கு ஏதாவது இருக்கான? நது வித்யாயா பாதகோ அஸ்தி. இந்த உலகத்துல ஞானத்தை நாசம் பண்ணக்கூடியது, நாசத்தை உண்டு பண்ணக்கூடியது எதுவுமே இல்லவே இல்லை. இது வித்யாஜம் அமிர்தம் வீரியம். அதனால வந்து பாத்தீங்கன்னா வித்யில இருந்து உண்டாகக்கூடிய அமிர்தம் இருக்கே அதுதான் வீரியம். வித்யில இருந்து உண்டாகக்கூடிய வீரியம் ரொம்ப தைரியத்தை கொடுக்கும். முதல்ல தைரியத்தை கொடுக்கும். எல்லாம் பாருங்களேன், இதெல்லாம் பொய்ன்னு சொல்லி பார்த்தாவே ஒரு ஆசுவாசம் கிடைக்குது இல்லை? அனுபூதிக்கெல்லாம் போவேன். அனுபூதிக்கு போறது ரொம்ப தூரமா இருக்கட்டும். அப்பா எனக்கு பிடிக்காதவன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொப்பன மாதிரி அப்படின்னாவே என் மனசு ரொம்ப சாந்தமாயிடும். இருந்துட்டு போட்டுமே, பொய் தானே சொப்பன மாதிரி, உலகத்துல எதுவும் இருந்துகிட்டு இருக்கட்டுமே அப்படின்னா மனசு சமாதானம் ஆயிடும். ஆனா மொத்தமா இல்லாம போச்சுன்னா என்ன ஆகும்? ஆனந்தமோ ஆனந்தம் தான். அப்ப இந்த வித்யா வந்து பாத்தீங்கன்னா என்ன கொடுக்குதுன்னா அமிர்தத்தை கொடுக்குது, அதுதான் வீரியம். அதோ வித்யா அமிர்தத்துவே நிமித்த மாத்திரம். இந்த வித்யா வந்து பாத்தீங்கன்னா அமிர்தத்தன்மைக்கு நிமித்த மாத்திரம் தான் ஒழிய வாஸ்தவத்துல அமிர்தம் எதோட சுபாவம்? ஆத்மாவோட சுபாவம். இந்த மேகத்தை நீக்கிறது மட்டும்தான், மேகத்தை நீக்கிறதுக்கு மட்டும்தான் காத்து தேவை. காத்து வந்து பாத்தீங்கன்னா பிரகாசம் இல்லை. காத்து என்ன பண்ணுது? அந்த மேகத்தை நீக்குது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிரகாசம் என்ன பண்ணுது? லைட்டை போட்டோம், லைட் வந்து பாம்பை என்ன பண்ணுச்சு? பாம்பை போக்கவும் இல்லை, கைத்தை வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தி பண்ணவும் இல்லை. இந்த லைட் என்ன பண்ணுச்சு அப்படின்னா அந்தகாரத்தை மட்டும்தான் நீக்குச்சு. அந்தகாரத்தை நீக்கின க்ஷணமே உங்களுக்கு கயிறு தெரிஞ்சது. கயிறு தெரிஞ்ச க்ஷணமே பயம் போச்சு. இது பாம்பு இல்லை அப்படின்னு பயம் போச்சு. அதே மாதிரி இந்த வித்யா என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய அந்த கரணத்துல இருக்குல்ல, என்னது? அவித்யா, நான் தேகம் முதலிய அவித்யைகள் இருக்கு, அதை நீக்கிறது மட்டும்தான் இந்த வித்யாவோட வேலை. நீ தேகம் இல்லை, இதான் வித்யா. வித்யா எது? பிரம்ம வித்யா எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ தேகம் இல்லை, நீ மனசு இல்லை, நீ புத்தி இல்லை,
இந்த ஜெகத் உண்மை இல்லை, இது எல்லாம் சொப்பனம், நீ மட்டும் சத்தியம் அப்படின்னு சொல்லுது. அப்போ இது பொய், இது பொய், இது பொய்ன்னு நீக்கிறது மட்டும்தான் வித்யாவோட வேலை. மிச்சம் நீக்கினதுக்கு பிறகு மிச்சம் இருக்கிற ஆத்ம சுபாவம் என்னது? அது அமிர்த சுபாவம். அப்ப வித்யா அமிர்தத்தை உண்டு பண்ணல. வித்யினால அமிர்தத்துவம் உற்பத்தியம் இல்லை, உற்பத்தி செய்யக்கூடியதல்ல. இந்த வித்யா என்ன பண்ணுது? அவித்யாவை நீக்கிறது மட்டும்தான் வித்யாவோட வேலை. அங்க அவித்யா நீங்கினதுக்கு பிறகு ஆத்மாவோட சுபாவம் அமிர்தம் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்ல, அதோ வித்யா அமிர்தத்துவ நிமித்த மாத்திரம் பவத்தி. அப்ப என்ன, வித்யா பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது? அமிர்தத்துவத்துக்கு நிமித்த மாத்திரம். சூரியனை சூரியனை பிரகாசிக்கிறது காத்தோட வேலை இல்லை. காத்து என்ன பண்ணுது? மேகத்தை நீக்கிறது மட்டும்தான் பண்ணுது. சூரியன் அது பாட்டுக்கு அதோட இருப்புல பிரகாசிக்குது. இதுல சாந்தோக்கியத்துல சொல்லுவோம், ஸ்வமகிமே பிரதிஷ்ட. இந்த ஆத்மா பாத்தீங்கன்னா தன்னோட மகிமையில இருக்கு. சூரியனை யாரையாவது டிபெண்ட் பண்ணியிருக்கான பிரகாசிக்கிறதுக்கு? சூரியன் பாத்தீங்கன்னா அது அவனோட மகிமையில அவன் பாட்டுக்கு பிரகாசிக்கிறான். அவனோட இருப்பே பிரகாசம் தான், சூரியனோட இருப்பே. அதே மாதிரி இந்த ஆத்மாவோட இருப்பே பாத்தீங்கன்னா என்னது? அமிர்தத்தன்மை தான். அப்ப மறைச்சிருந்த மறைப்ப பாத்தீங்கன்னா நீக்கிறது மட்டும்தான் வித்யா, அதோட வேலை. நாயமாத்மா பலஹீனேன லப்யா இது ஆதர்வன். முண்டகோபனிஷத்துல பாத்தீங்கன்னா நாயமாத்மா பலஹீனேன ந லப்யா ந தனேன ந புத்திரேன மந்திரம் இருக்குல்ல. நாயமாத்மா, இந்த ஆத்மா பாத்தீங்கன்னா புத்திரனாலேயோ வித்யினாலேயோ தனத்தினாலேயோ எதனாலையும் அடைய முடியாது. யமைவேஷவருத்தே தேன லப்ய. ஒரு நல்ல மந்திரம் இருக்காது. நாயமாத்மா பலஹீனேன ந லப்யக. பலகீனமா இருக்கிறவனால இந்த ஆத்மா அடையப்பட முடியாது. பலகீனம் எது? இந்திரிய பலகீனம், மனசு பலகீனம். இந்த பலகங்களை வச்சுக்கிட்டு அந்த ஆத்மாவை அடைய முடியாது. அப்ப பலம் பாத்தீங்கன்னா என்ன பண்ணும்? இந்திரியங்களை உதாசீனப்படுத்துறது, மனசை உதாசீனப்படுத்துறது. மனசுல பண்ணிட்டு சதா ஆத்மாவையே எவன் பிரார்த்தனை பண்றானோ அவனுக்கு அந்த ஆத்மா தன்னை வெளிப்படுத்தும். அப்ப ஆத்மாவை பாத்தீங்கன்னா விரும்ப முடிய, அனாத்ம விஷயங்கள்ல பலகீனமா இருந்தோம்னா முடியாது அப்படின்னு மந்திரம் இருக்கு. லோகே அபி வித்யாஜம் ஏவ பலம். இந்த உலகத்துல கூட பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டோம் பாருங்களேன், இங்கிலீஷ்காரன் வந்தான். யோசிச்சு பாருங்க, இந்தியாவோட பாப்புலேஷன் என்ன, அவனோட பாப்புலேஷன் என்ன. லண்டன் பாத்தீங்கன்னா இந்த இது பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன கண்ட்ரி, ரொம்ப சின்ன கண்ட்ரி. அவன் பாத்தீங்கன்னா 56 நாட்டை பாத்தீங்கன்னா பிடிச்சு வச்சாங்க. ஆச்சரியமா இருக்கு. அடப்பாவிகளா, இங்க இருக்கிற அப்பவே நமக்கு 30 கோடி மக்கள், அப்பவே டாப்ல தான் இருந்திருக்கோம் நம்ம. சைனா நம்மளை காட்டு 45 கோடி அப்பவே அவன். அப்ப இந்த 2 கண்ட்ரியையும் பாத்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ்காரன் சின்ன ஒரு ட்ரூப்ஸை வச்சு என்ன பண்ணிருக்கான், எப்படி அடிமைப்படுத்தினான்? அவன்கிட்ட 2 இருந்துச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா பீரங்கி இருந்துச்சு, துப்பாக்கி இருந்துச்சு. இவ்வளவுதான். இந்த துப்பாக்கியை கண்டுபிடிச்சான் பாத்தீங்களா, ஞானம். துப்பாக்கியை கண்டுபிடிச்சான். உலகத்தை 56 நாட்டை பாத்தீங்கன்னா இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஏரோ வச்சுக்கிட்டு அம்பு வச்சுக்கிட்டு விட்டுக்கிட்டு இருந்தான். வேலையும் கம்பையும் வச்சுக்கிட்டு யுத்தத்துக்கு நின்னா. அங்க இருந்து அவன் என்ன பண்ணான், தூரத்துல இருந்து பொட்டுன்னு எல்லாத்தையும் சுட்டுட்டு மொத்தத்தையும் எடுத்துட்டு போயிட்டான். முடிஞ்சு போச்சு. அப்ப எங்கெல்லாம் ஜெயம் நடந்திருக்கோ பாத்தீங்கன்னா, நேத்து ஒரு இதை பாக்குறேன், ஒரு ஜூல இருக்கிறது எங்கேயோ இதுல ஆப்பிரிக்கால ஒரு மனுஷன் பாத்தீங்கன்னா அவன் கமாண்ட் பண்றான், சிங்கம்லாம் பயப்படுதுங்க. ஏதோ பூனைக்குட்டி மாதிரி சிங்கம்லாம் பாத்தீங்கன்னா அவன் பின்னாடி வருது. அப்போ அவனுக்கு அந்த டெக்னிக் தெரிஞ்சிருக்கு, எது வீக்னஸ், சிங்கத்துக்கு எது வீக்னஸ்ன்னு அவனுக்கு நாலேஜ் இருக்கு. அந்த நாலேஜை வச்சுக்கிட்டு என்ன பண்றான், சிங்கத்தையே மிரட்டுறான். அது பாட்டுக்கு ஏதோ பூனை மாதிரி இங்க அங்க அல்லாடுது. நான் பாக்குறேன், ஐயோ ஒரு மனுஷன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த யானைப்பாகன் இருக்கான் பாருங்க. யானைப்பாகன் இங்க ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தேன். இப்போ ஆட்டோவை தூக்கி பாத்தீங்கன்னா இப்படி ஆட்டுது, இந்த கம்பு சுத்துற மாதிரி ஆட்டோவை சுத்துது யானை. யானையோட பலத்துக்கு முன்னாடி ஏதாவது நிக்க முடியுமா? ஆனா மேல இருந்துகிட்டு ஒரு சின்ன ஆளு மனுஷன் என்ன பண்றான்னா மிரட்டுறான். அது பாட்டுக்கு ஏதோ பூனை மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பலம் எது அப்படின்னா சரீர பலம் இல்லை. சரீர பலமா இருந்துச்சு அப்படின்னா இந்நேரம் நம்ம எல்லாம் இந்த நாட்டுல இருக்கவே முடியாது. வெறும் அனிமல்ஸ் மட்டும்தான், யானையும் சிங்கமும் புலியும் தான் இங்க இருந்திருக்கோம். அதை எல்லாத்தையும் புத்திசாலித்தனத்தினால நம்ம என்ன பண்ணிருக்கோம், வின் பண்ணிருக்கோம். அப்ப பலம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சரியர் சொல்றாரு, லோகே அபி, இந்த உலகத்திலும் கூட வித்யாஜம் ஏவ பலம். வித்தியிலிருந்து, அறிவிலிருந்து, ஞானத்திலிருந்து எந்த
பலம் உண்டாகுதோ அது வந்து பாத்தீங்கன்னா அபிபவதி ந சரீராதி சாமர்த்தியம். அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ந அபிபவதி, அதுதான் ஜெயிக்கிறதா இருக்கு. ந சரீராதி சாமர்த்தியம், சரீரத்துல இருந்து வர பலத்தை வச்சுக்கிட்டு நம்ம வந்து எதையும் ஜெயிக்க முடியாது. அதெல்லாம் ஒரு காலத்துல இருக்கும், ஒரு காலத்துல க்ஷீணமாயிரும். எல்லா போஸ்டிங்ல இருக்க சிஓ எல்லாம் இருக்காங்கல்ல, பெரிய பெரிய கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா எவ்வளவு ஜெயம் பண்றாங்க. அவங்களுக்குலாம் சரீர பலத்தை வச்சா ஜெயம் பண்றாங்க? ஒண்ணுமே இல்லை, எல்லாம் புத்தி பலம். அப்ப அந்த புத்தி பலம் தான் இருக்கிறதுன்னு தெரியுது. யதா ஹஸ்தி ஆதே, ஆச்சாரியர் சொல்லிட்டார். எப்படி ஹஸ்தி முதலியவைகள், யானை முதலியவைகள் அந்த உலகத்துல இருக்கு. ஆனா யானையை வந்து கட்டிப்பாக போடுற அளவுக்கு சாமர்த்தியம் யாருக்கு இருக்கு? யானை பாகனுக்கு இருக்கு, புத்திசாலி. அப்ப புத்தியை வச்சுக்கிட்டு தான் ஜெயிக்க முடியும், முடிய சரீர பலத்தை வச்சுக்கிட்டுலாம் ஜெயிக்க முடியாது. அதே மாதிரி இந்த ஆத்ம ஞானம்ன்றது வித்யா, இந்த பிரம்ம வித்யாவை வச்சுக்கிட்டு தான் நீங்க அவித்யாவை ஜெயிக்க முடியும், சரீர பலத்தை முதலிய வச்சுக்கிட்டு ஜெயிக்க முடியாது அப்படி சொல்லியாச்சு. அதுவா அல்லது இப்போ வந்து ரொம்ப முக்கியமான டாபிக், இதை ஹைலைட் பண்ணி வச்சுங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப முக்கியமானது லாஸ்ட் பேராகிராஃப். அதுவா பிரதிபோத விதித்தம் மதம். பிரதிபோத விதித்தம் மதத்துக்கு என்னது? 3 அர்த்தம் இந்த இடத்துல சொல்ல போறோம். 3 அர்த்தத்துல முதல் அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா பிரதிபோத விதித்தம் மதம், ஒவ்வொரு போதத்திலும் இந்த ஆத்மா அறியப்பட்டதாகவே இருக்கிறது. இந்த ஒவ்வொரு புத்தி விருத்தியிலும் ஒவ்வொரு ஞானத்திலும் விஷய ஞானத்திலும் ஆத்மா அறியப்பட்டதாகவே இருக்கிறதுன்னு மந்திரம் சொல்லுது. இது முதல் பட்சம், இது வந்து முதல் பட்சம். ரெண்டாவது சொல்றாரு, அதான் சொல்றாரு அதவா பிரதிபோத விதித்தம் மதம் இது சகிருதேவ அசேஷ விபரீத நிரஸ்த சம்ஸ்காரேன சொப்பன பிரதிபோதவத் யத் விதித்தம் ததேவ மதம் ஞாத்தம் பவதி இது ரெண்டாவது பட்சம். ரெண்டாவது பட்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நித்யானந்தா பரமஹம்ச நித்யானந்தா வந்து பாத்தீங்கன்னா இங்க பவளக்குன்று மலைன்னு ஒண்ணு இங்க இருக்கு. நீங்க அன்னைக்கு திருவண்ணாமலைக்கு வந்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது பவளக்குன்று மலை. நல்லா இருக்கு, சின்னதா ஒரு குன்று. அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா அம்மாவுக்கு வந்து ரமண பகவான் வந்து பாத்தீங்கன்னா சும்மா இரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நடப்பதை தடுக்க முடியாது, என்ன இருக்கோ அதை யாராலையும் மாற்ற முடியாது, சும்மா இரு அப்படின்னு ஒரு வச்சனத்தை உபதேசம், ரொம்ப அற்புதமான உபதேசம் பண்ண இடம். அந்த பவளக்குன்று மரத்துக்கு பக்கத்திலேயே பின்பக்கம் என்ன பண்ணிருப்பார், ஒரு பாறை மாதிரி ஒண்ணு இருக்கு. அந்த பாறையை என்ன பண்ணிருக்காங்க, இந்த நித்யானந்தா பரமஹம்ச நித்யானந்தான் இருக்காருல்ல, அவரோட சிஷ்யர்கள்லாம் அதை ஆக்கிரமிச்சு என்ன பண்ணிருக்காங்க, இங்கதான் எங்களோட குருநாதர் வந்து பாத்தீங்கன்னா அனுபூதி அடைஞ்ச இடம் அப்படின்னு அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எங்கள் சுவாமி வந்து பாத்தீங்கன்னா அனுபூதி அடைஞ்ச இடம் அப்படின்னு வச்சிருக்காங்க, சாட்சாத்காரம் பண்ணது. புத்தகையா போனீங்க அப்படின்னா அந்த அரச மரம் அப்படியே இருக்கு. அரச மரத்துக்கு கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா புத்தா இருந்தார். புத்தா வந்து அனுபூதி பண்ண இடம் அது அப்படின்னு வச்சிருக்காங்க. இது மாதிரி நிறைய மகான்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு இடத்த வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சாட்சாத்காரம்ன்றதுக்கு வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, ஏதோ ஒரு டைம்ல நம்ம சொல்லுவோம் மின்னல் கீற்று மாதிரி ஒரு கிளிம்ஸ் வர்றது. ஒரு மின்னல் கீற்று வந்துச்சுன்னா கைத்துல பாம்பு பார்த்துக்கிட்டு இருந்தோம், டக்குன்னு இமீடியட்டா வந்து ஒரே ஒரு மின்னல் கீத்து வந்து என்ன பண்ணுது, இது கயிறு இல்ல பாம்புன்னு, பாம்பு இல்ல இது கயிறுன்னு காட்டிட்டு போயிடுது ஒரு க்ஷணம். இது மாதிரி என்லைட்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு க்ஷணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகத்தையும் எண்ணெயும் பிரிச்சு போடுற மாதிரி ஒரு மின்னல் கீற்று வருது. அதுக்கு பேர் தான் போதம் அப்படின்னு பேர். அதான் இங்க சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா சகிருத்தேவ. சகிருத்துனா என்ன அர்த்தம்னா ஆக்சிடென்டலா திடீர்னு நம்ம சொல்றோம்ல, அதுக்கு பேரு சகிருத்துன்னு அர்த்தம். சகிருத்து அசகிருத்து, திரும்ப திரும்ப வந்துச்சுன்னா அசகிருத்து. ஒரே முறை வர்றது, ஒரு முறை வந்தா அது வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் மின்னல் கீற்று எப்படி இருக்கிறத எல்லாத்தையும் பிரகாசப்படுத்திட்டு போகுது. நீங்க காட்டுல எல்லாம் டிராவல் பண்ணுங்க, காட்டுல டிராவல் பண்ணீங்கன்னா ராத்திரியில ஒரு அற்புதம் இருக்கு பாருங்க. அப்பப்போ மின்னல் வந்து வரும், மழை காலம் இல்லாம கூட சில சமயம் மின்னல்லாம் வரும். அப்பப்போ இருட்டா இருக்கிற இடத்துல ஒரு மின்னல் வந்துச்சுன்னா மொத்த காடுமே பிரகாசம் ஆயிடுச்சு ஒரே ஒரு க்ஷணம். ரொம்ப ஆச்சரியம், மின்னல் மாதிரி வேற எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா அவ்வளவு பிரகாசம் அதுல இருக்கு. ஒரு க்ஷணம் வந்துட்டு போகும்போது மொத்த காடும் நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாம் பிரகாசம் ஆயிடும். சகிருத்துன்னு பேர், அதுக்கு பேர் என்னது, மின்னல் எப்படி மின்னுது, தும் ஒரு க்ஷணம் மின்னிட்டு போகுது. இது சகிருதேவ அசேஷ விபரீத. அது ஒரு முறை மின்னு என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா அசேஷனது மிச்சமில்லாம விபரீதமா இருக்கிறது. எது விபரீதம்? இருட்டு, அந்தகாரம். எனக்கு பக்கத்துல இருக்கிறது எல்லா அந்தகாரத்துல என்ன பண்ணுது, எல்லாத்தையும் காட்டிட்டு நிரஸ்த சம்ஸ்காரேன, எல்லா சம்ஸ்காரம் வாசனைகள் சங்கல்பங்கள்
எல்லாத்தையும் ஒரு க்ஷணம் உண்டாகிற அந்த சாட்சா்காரமானது, ஒரு க்ஷணத்துல உண்டாகிற அந்த சாட்சா்காரமானது என்ன பண்ணுது? எல்லா அன்வான்டா இருக்கிற விபரீதமா இருக்கிற ஞானங்களையும், நான் தேகம், நான் மனசு, நான் புத்தி, என்னுடைய காமங்கள், என்னுடைய சங்கல்பங்கள், என்னுடைய வாசனைகள் எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா டுக்குன்னு ஒரு பிரபோதத்தை கொடுத்தது. எப்படி? சொப்பன பிரதிபோதவத்து. அது வரைக்கும் சொப்பனத்துல இருந்தோம், பேய் கனவு கண்டுகிட்டு இருந்தோம், சுத்தி நாய் நம்மளை கடிக்க வருது, நாயும் அந்த நரி கூட்டங்களும் பின்னாடி ஏகப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா நம்மளை சுத்தி வந்து நம்மளை அட்டாக் பண்றதுக்காக இருக்கு. அது மாதிரி ஐயோ கடிச்சிரும் நம்ம பயந்து துக்கத்துல இருக்கும் போது ஒரு க்ஷணம் அந்த சொப்பனம் கட்டாச்சு, வேக்கப் ஆயிட்டீங்க. என்னாச்சு? அப்போ மொத்த அனர்த்தங்களும் என்ன ஆகி போச்சு? சொப்பனத்துல இருந்து வேக்கப் ஆன ஒரு க்ஷணத்துல எல்லாம் போச்சு. எனக்கு அடிக்கடி இந்த நாய் கனவு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இப்போ இந்த சின்ன வயசுல ரொம்ப வந்துட்டு இருந்துச்சு. இப்போ ஏதாவது ஒரு ஒரு ஷேக் ஆகி நான் என்ன பண்ணுவேன், இப்போ அது நடக்குது. என்னைக்காவது ரொம்ப ரேரா நடக்குது. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா தூங்கிட்டே இருப்போம், திடீர்னு உடம்பு வந்து பாத்தீங்கன்னா உதறும், அப்படியே ஒரு ஜர்க் ஆயிட்டு வேக்கப் ஆகுது. அப்படியே அந்த ஜர்க் ஆயிட்டு பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் இல்லாம போயிடும். அப்ப அந்த வேக்கப் ஆன மாத்திரத்துல அந்த சொப்பனத்துல இருந்து அந்த துக்கங்கள், அனர்த்தங்கள் எல்லாம் ஒரு க்ஷணத்துல எப்படி பிரேக் ஆகி மொத்தமும் பொய்யா போயிடுது. அதே மாதிரி ஒரே ஒரு க்ஷணம் பிரம்ம சாட்சா்காரம் ஒருத்தருக்கு உண்டாச்சு அப்படின்னா அந்த க்ஷணத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா சொப்பனத்துல இருந்து எழுந்தவன் மாதிரி பிரபோதவத்து எத்து விதித்தம் எப்படி அறியப்படுதோ அதுதான் ததேவ மதம், ததேவ ஞாத்தம் பவதி. இது இரண்டாவது பட்சம். முதல் பட்சம் என்னது? ஒவ்வொரு விற்த்தியிலையும் ஆத்மா இருக்கு, அதை அறியணும். அதை அறியறதுக்கு என்ன பண்ணணும்? ப்ராசஸ் என்ன பண்ணும்? அதை அறியறதுக்கு தான் நான் என்ன பண்ணணும்? சிரவணம், மனனம், நிதித்தியாசனம். இது என்ன ப்ராசஸ்? சூரியன் மெதுவா 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 12 மணிக்கு வர மாதிரி 4 மணில இருந்து 12 மணிக்கு டிராவல் பண்ணுது. இதுதான் நம்ம வைதிகத்துல சொல்லக்கூடியது. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரமணர் மாதிரியோ ஒரே ஒரு அனுபவம். ரமணருக்கு என்ன அனுபவம் வந்துச்சு? ஒரு மரண அனுபவம் ஒரு க்ஷணம் மதுரையில இருக்கும்போது உண்டாச்சு. பஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன். இதே மாதிரி நித்யானந்தால இருந்து, ஓஷோல இருந்து, புத்தால இருந்து நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ஆத்ம சாட்சா்காரம் இமீடியட்டா ஏதோ வானத்திலிருந்து டும்னு வரும், அதுலயே எல்லாம் முடிஞ்சு போயிரும் அவங்க சொல்றாங்கல்ல. அது ஒரு பட்சம், இரண்டாவது பட்சம். அத்தவா மூணாவது பட்சம், குரு உபதேச போதக தேன வா விதித்தம் மதமிதி. குருவோட உபதேசத்தினால எப்படி குரு உபதேசம் பண்றார்? அஷ்டாவகர கீதையா இருக்கட்டும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா நிதாகர் அப்படின்னு ரிபு நிதாகரோட ஸ்டோரிலாம் பாத்தீங்கன்னா தெரியும். நிறைய இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா கைய வச்சார், குரு வந்து ஒரு உபதேசம் பண்ணார், தத்துவமசி, சிஷ்யன் சொல்லிட்டான் அகம் பிரம்மாசின்னு போயிட்டான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு உபதேசத்தினாலேயே, குருவோட உபதேசத்தினால எனக்கு ஞானம் வந்துச்சு அப்படின்னு சொல்றது மூணாவது. குருவோட உபதேசத்தினால நான் ஞானம் வர்றது. உபயத்திர பிரதிபோத சப்த பிரயோகோ அஸ்தி. இதுல எல்லாத்திலையும் பிரதிபோத விதித்தம் இருக்குல்ல, அது இருக்கு. குருட்ட இருந்து உபதேசிக்கிறதும் பிரதிபோதம். மந்திரம் சொல்லுது எல்லா விற்த்தியிலையும் பிரதிபோதம் இருக்கு, எல்லா விற்த்தியிலையும் ட்ரில் பண்ணி போனீங்கன்னா உங்க ஆத்மாவை அடைய முடியும், இரண்டாவது பட்சம். அதுக்கப்புறம் மூணாவது என்னது? மின்னல் மாதிரி ஒரு சாட்சா்காரம் கிடைக்கும், அது மூணாவது. இதுல ரெண்டை மட்டும் முதல்ல எடுத்துக்கிறோம், பிரதிபோதம்ன்ற வேத மதம். அதுக்கப்புறம் குரு உபதேசத்தினால கிடைச்சிரும் அப்படின்னு நானும் முயற்சி பண்ண வேணாம், குரு உபதேசம் பண்ணாவே எனக்கு மோட்சம் கிடைச்சிரும்னு சொல்றவங்க இருக்காங்க, அந்த மதம். இந்த ரெண்டுத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா உபயத்திர பிரதிபோத சப்த பிரயோகாஸ்தி. உபயத்திரனா இந்த ரெண்டுத்திலையும் பிரதிபோதம் இருக்கு. ரெண்டுத்திலையும் இருந்தாலும் சுப்த பிரதிபோத குருனா பிரதிபோதித்த இது. எப்படி? தூங்குனவன் வந்து விழிச்ச மாதிரி குருனால வந்து பாத்தீங்கன்னா போதம் உண்டானது அப்படின்றது. பூர்வம் தூ யதார்த்தம். எது யதார்த்தம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு போதத்திலும் ஆத்மா இருக்கு நம்ம சொல்றோம்ல, உபனிஷத்து. இந்த உபனிஷத்துல சொல்லப்பட்ட மதம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரிய சொல்றாரு யதார்த்தம். இந்த பிரக்கிரியா தான் வந்து பாத்தீங்கன்னா கீதையில, உபனிஷதங்கள்ல எல்லாத்துலயும் எதை சொல்லுது தெரியுங்களா? நான் நிறைய பேரை பாக்குறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கிளாஸ்ல இருந்து ஒரு அம்மா வந்து திடீர்னு விலகி போயிட்டாங்க. எதுல அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம யோக சூத்திர கிளாஸ்ல இருந்து.
ஏன் விலைக்கு போயிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து ஜக்கி வாசுதேவ வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணா மோட்சம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டீங்க சாமி. அது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு, நான் போறேன் அப்படின்னு போயிட்டேன். ஒரு பாடத்தை வந்து பாத்தீங்கன்னா முழுசா கேட்டாங்கன்னு நம்ம என்ன சொல்றோம்னு தெரிஞ்சிடும். யோகம் எங்க முடியுதோ அங்கிருந்து வேதாந்தம் ஸ்டார்ட் ஆகுது. யோகம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப சகாயம். சகாயம் வந்து பாத்தீங்கன்னா யோகம் ரொம்ப சகாயம். பக்தி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சகாயம். பக்தினால அடைய முடியுமானாலும் பக்தினாலையும் அடைய முடியாது. எதனால அடைய முடியும்? யோகத்தினால அடைய முடியுமா? யோகத்தினாலையும் அடைய முடியாது. அப்ப என்னத்தினால் அடைய முடியும்னா ஞானா தேவத்து கைவல்யம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பிரகடனப்படுத்துது. அப்ப நம்ம சொல்றதுக்குள்ளாரியே நம்ம என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்லியிருக்கேன் 1000 ஜக்கி வாசுதேவ் வேணும்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க, நீங்க சொல்லிட்டீங்க ஜக்கி வாசுதேவை ஃபாலோ பண்ண மோட்சம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டீங்க சாமி அப்படின்னு போயிட்டாங்க. அச்சோ, அவங்களுக்கு கொஞ்சம் விவேகம் இன்னும் ஒரு கொஞ்சம் ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா நான் சொல்ல வரதெல்லாம் புரிஞ்சிருக்குங்க. பிரம்மசூத்திரத்துல வியாசர் சொல்றதும் சங்கரர் சொல்றதும் சாஸ்திரங்கள்ல சொல்றதுதான் நான் சொல்றேன். நான் புதுசா ஒண்ணு சொல்ல. யோகத்தினால ஆத்ம ஞானம் கிடைக்காது, லிபரேஷன் கிடைக்காது. அப்ப கண்ண மூடி உட்கார்ந்தா என்ன கிடைக்கும்? இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ்ல போய் நீங்க அடையலாம். இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ் அடையிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரம் தேவையில்லை, யோகம் போதுமானது. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் அப்படின்ற இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ் பிரம்மமா இருக்கு, அது கண்ணியமா வேற இல்லவே இல்லை அப்படின்னு சொல்ற அத்வைத்த ஞானம் வந்து பாத்தீங்கன்னா உபனிஷதங்கள் மூலமா மட்டும்தான் கிடைக்கும். அது வரைக்கும் பொறுமை இல்லை யாருக்கும். அப்ப இந்த யோகத்துல உட்கார்றவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இல்ல சாமி நான் கண்ண மூடி உட்கார்ந்தாவே எனக்கு போதுமானதா இருக்கு, எனக்கு வந்து ஞானம் கிடைச்சது, அதுவே லிபரேஷன் கொடுத்துரும் அப்படின்றாங்க. அப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, அந்த இந்த குரு சிஷ்ய பரம்பரை மூலமா சிரவணம் பண்ணி மனனம் பண்ணி நிதித்தியாசனம் பண்ணி இது என்ன பெரிய ப்ராசஸா இருக்கு. அதை காட்டிலும் என்னோட குருநாதர் கண்ண மூடி ஒரு பாறையில உட்கார்ந்தார், திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாட்சாத்காரம் ஆயிடுச்சு. புத்தர் உட்கார்ந்தார், அவருக்கு ஆச்சு. இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நமக்கும் ஆகும். அதனால நான் வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரம் எல்லாம் படிக்க வேணாம், இது சிரவணம் மனனம் எல்லாம் பண்ணி ஒரு பெரிய ப்ராசஸ் சாமி அப்படின்னு தூக்கி போட்டு என்ன பண்றாங்க, அந்த சாட்சாத்காரத்தை கண்ண மூடி உட்கார்ந்தா போதும்னு இந்த மெடிடேட்டர்ஸ் எல்லாமே என்ன பண்றாங்க, இப்படி உட்காரணும்னு நினைக்கிறாங்க. வானத்திலிருந்து ஒரு மின்னல் கீற்று மாதிரி வரும், சொப்பனம் கலைஞ்ச மாதிரி ஒரு பிரபோதம் வரும், எல்லாம் கரெக்ட், உண்மையிலே சம்பவிக்கும். ஏன்னா புராணங்கள்லயும் இதிகாசங்கள்லயும் இது எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரம்மசூத்திரத்துல நியமம் இருக்கு. இப்ப இவருக்கு ரமணருக்கு வந்து பாத்தீங்கன்னா 16 வயசுல டும் ஒரு அனுபவம் வந்துச்சு. அதோட விட்டுட்டு அப்படியே என்ன பண்ணாரு, வந்தார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு காரியம் சம்பவிக்குது அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கணும். எதுவுமே திடீர்னு சம்பவிக்காது. ஒரு மரம் இருக்கு அப்படின்னா, ஒரு பழத்தை பார்க்கிறோம் அப்படின்னா, ஒரு பழம் இருக்குன்னா கண்டிப்பா மரம் இருந்திருக்கணும், மரம் இருந்துச்சு அப்படின்னா செடி இருந்திருக்கணும், செடி இருந்திருக்குன்னா முளை இருந்திருக்கணும், முளை இருந்திருக்கணும்னா ஒரு விதை ஊனி இருக்கணும். விதை ஊனி முளையாயி செடியாயி மரமாயி பூத்து காய்ச்சதுக்கு பிறகுதான் வந்து பாத்தீங்கன்னா அது பழமா கிடைக்கும் கை. இதான ப்ராசஸ். இப்போ எங்கேயோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பழத்தை பாக்குறோம், திடீர்னு பழம் வந்துருச்சு சாமின்னு யாராவது சொன்ன நம்புவோமா? திடீர்னு டைரக்டா பழமே வந்துச்சு சாமி, டைரக்டா எங்கேயாவது பழம் கிடைக்குமா? உங்களோட அனுபவத்துல எங்கேயாவது இருக்கா? அப்ப எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு இருக்கு அப்படின்னா, ஒரு ஒரு சாட்சாத்காரம்னு ஒண்ணு சொல்றோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா முந்தின ஜென்மங்கள்ல அவங்க முந்தின இருக்கிறது எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி வந்திருப்பாங்க. யாருக்கா இருந்தாலும், ஒரு ரமணரா இருந்தாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா வாமதேவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்ப்பத்திலேயே நடக்குது. பிரம்மசூத்திரத்துல இதெல்லாம் நியமம் வச்சிருக்கு, நல்ல விசாரம் பிரம்மசூத்திரத்துல செய்யப்படுது. வாமதேவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சிரவணமே பண்ணலங்க, அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா டக்குன்னு வயிற்றுல இருக்கும் போதே ஆயிட்டார். பிரம்மாவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆதி கர்த்தாவா இருக்காருல்ல இந்த சிருஷ்டி கர்த்தா, அவருக்கு யாரும் உபதேசம் பண்றதுக்கு ஒரு குருநாதரே இல்லை. அவர் வந்து பாத்தீங்கன்னா சுவாபாவிகமாவே ஞானி ஆயிட்டார். இந்த உலகத்துல ஏகப்பட்ட பேருக்கு ஞானம் வந்திருக்கு, படிக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா முந்தின ஜென்மத்தை நீங்க பார்க்கலங்க. இந்த ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா இது நடந்து விதை போட்டு முளை வந்து செடியாகி மரமாகி பூத்து காய்ச்சி அதுக்கப்புறம் தான் பழமாகும். இதுதான் ப்ராசஸ். டும்முன்னு பழம்லாம் கிடைக்காது, டைரக்டா கிடைக்கவே கிடைக்காது. அப்போ அதனால நம்ம என்ன பண்றோம், பூர்வத்துல வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸ், இதெல்லாம் ப்ராசஸ். சிரவணம் மனனம் நிதித்தியாசனம், நிதித்தியாசனத்துக்கு அப்புறம் அந்த நிஷ்டையை கூடுறதுக்காக ஆத்ம தியானம். அந்த ஆத்ம தியானத்துல இருந்து 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 ஒருத்தர் என்ன ஆகிறார், செத்து போறார். அவனுக்கு என்ன பேர் சொல்றோம் வேதாந்தத்துல கீதையில, யோக பிரஷ்டோபி ஜாயத்து. அப்ப யாரு எங்க விட்டாங்களோ அங்கதான் யாத்திரையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க.
அப்ப எடுத்தோன்னு ஒருத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா தியானத்துல போய் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒருத்தர் தியானத்துல போய் உட்கார்றாருன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா பூர்ண வைராக்கியத்தோட ஸ்டார்ட் பண்ணும் போதே ஆசனத்தை பத்தி தெரியல, பிராணாயாமத்தை பத்தி தெரியல, எந்த ஒரு பயமும் இல்லை, நேரா வந்து ஒரு பாதாளத்துல வந்து பாத்தீங்கன்னா பாதாள லிங்கத்துல வந்து போய் உட்கார்றாரு. அங்க ஏகப்பட்ட நட்டுவாக்கிலி இருக்கு. ஐயோ, நட்டுவாக்கிலியை பார்த்தாவே உடம்பே போகுது. பெரிய தேளு, பெரிய பெரிய ஸ்கார்பியோ இருக்குல்ல, அது பாத்தீங்கன்னா புடிச்சு கடிச்சிடும். கடிச்சதுன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்ப ரமணர் வந்து பாத்தீங்கன்னா பயம் இல்லாம அங்க வந்து உட்கார்ற. நிறைய பாம்பு, மலையை சுத்தி பாம்பு தான். நான் பக்கத்துல மலைக்கு பக்கத்துல இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா மாசத்துக்கு 1-2 இது பாம்பு வந்துடும், ஒரு 7-8 இந்த தேன் வந்துடும். இந்த இதெல்லாம் நட்டுவாக்கிலாம் வந்துடும். எல்லாம் பூரா வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பூரா இருக்கு. இங்க மலைக்கு மேல இருக்கு. சுய்யானா ஏதோ அது பேர் எதுவும் சொல்லுவாங்க. சியானா சியான்னு சொல்லுவாங்க. எவ்வளவு பெருசு தெரியுங்களா இருக்கும்? இவ்வளவு பெருசு இருக்கும், 1000 கால். அது வந்து மஞ்சள் கலர்ல, ரெட் கலர்ல இருக்கும். ஐயோ, நம்மளால பார்க்கவே முடியாது, இவ்வளவு தடிமனா இருக்குங்க மலைக்கு மேல. சியானா அப்போ அது கடிச்சதுன்னா மரணம். அது கடிச்சதுன்னா மரணம். அப்ப ரமண பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பையனுக்கு வந்து என்ன பயம் இருக்கும் யோசிச்சு பாருங்க. நாயை பார்த்தா நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரீட்டை சுத்திட்டு போவோம் நம்ம சின்ன வயசுல. அந்த வயசுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் வந்து பாம்பையும் எதுக்கும் பயப்படாம ராத்திரியை பார்த்தா பயந்துருவோம். நான் வந்து பாத்தீங்கன்னா 9ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் அவன் யூரின் பாஸ் பண்ணணும்னா நைட்ல வந்து பாத்தீங்கன்னா அம்மாவை கூட்டிட்டு போய் தான் யூரின் பாஸ் பண்ணுவேன். இருட்டை பார்த்தா பயம். அப்ப நமக்கு நார்மலா இருக்கிற நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இருட்டு பயம், பல்லி பயம், கரப்பாம்பூச்சி பயம், பாம்பு பயம், எல்லாம் பயம். அப்போ ஒரு ஆள் வந்து 16 வயசுல பாதாள லிங்கத்துல வந்து உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னா அப்போ வந்து பாத்தீங்கன்னா டும் டக்குன்னு ஏதாவது நடந்துருமாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா முந்தின ஜென்மத்துல முடிச்சிட்டு வந்தவர். அதே மாதிரி வாமதேவர் கர்ப்பத்திலேயே அப்படின்னா ஏன் நம்மலாம் கர்ப்பத்திலேயே ஞானம் கிடைக்கல? இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு. வெளியில வந்து பிறந்து இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு பதிலா கர்ப்பத்திலேயே நமக்கு வந்து ஞானம் கிடைச்சிருக்கலாம்ல. அப்படின்னா அவர் முந்தின ஜென்மத்துல எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணவர். ஏதோ வசத்தினால ஜென்மம் எடுக்க வேண்டியிருந்துச்சு, அதனால அங்க சம்பவிக்குது. அப்ப சாட்சாத்காரம்ன்றதை எப்படி அலோவ் பண்றோம்னா, யாராவது கேட்பாங்க, அந்த பிரம்ம கண்டிப்பா உண்டு. யாரோ ஒரு புத்தாக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு க்ஷணத்துல வந்து ஞானம் உண்டான மாதிரி, மின்னல் கீற்று மாதிரி, சொப்பனத்துல இருந்து வேக்கப்பான மாதிரி ஞானம் உண்டாகும். இதெல்லாம் புராணத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அதனால அதெல்லாம் யாரும் மறுக்காதீங்க. ஆனா வேத மதம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ப்ராசஸ்ல போகணும். போற ப்ராசஸ் இதுதான். ஆனா நீங்க எங்க ஸ்டாப் பண்றீங்களோ அங்கதான் ஆரம்பிப்பீங்க. அடுத்த ஜென்மத்துல இங்க சிரவணத்தை நல்லா பூர்ணமா முடிச்சிட்டீங்கன்னு வச்சுங்க, அடுத்த ஜென்மத்துல போய் உட்காரும் போதே உங்களுக்கு என்ன தெரியும்? சாமி எனக்கு இதெல்லாம் தெரியும் சாமின்றீங்க. சாமிகிட்ட மந்திரம் அவர் படிக்க நீங்க மந்திரத்தோட அர்த்தத்தெல்லாம் எந்த கன்ஃபியூஷன் இல்லாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. நீங்க நிதித்தியாசனத்தை உயிரை விட்டுருந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? சிரவணம் பண்ண போக மாட்டீங்க, மனநத்துக்கும் போக மாட்டீங்க. அடுத்த ஜென்மத்துல நேரா வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாவது மலை குகை கிடைக்குமான்னு பாப்பீங்க. ஏதோ ஒரு நிமித்தம் வரும், நேரா போய் மலையில குகையில போய் உட்கார்ந்துருவீங்க. ஞானம் வந்து பாத்தீங்கன்னா அங்க உண்டாயிரும் உங்களுக்கு நிதித்தியாசனத்துல. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது எல்லாம் ஸ்வீகாரம். சில பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மின்னல் கீற்று மாதிரி என்லைட்மெண்ட் வரும். மறுக்காதீங்க. இது எங்கேயுமே ஆச்சாரியார் இங்க மறுக்கவில்லை. இது தப்புன்னு ஒரு வார்த்தையும் இங்க சொல்லவில்லை ஆச்சாரியார். இது ஒரு பட்சம். அதுக்கப்புறம் சொப்பனத்துல இருந்து வேக்கப்பானோனிய கரெக்ட் தானே? சொப்பனத்துல இருந்து வேக்கப்பானோனிய சொப்பனம் மொத்தம் இல்லாம போகிற மாதிரி இதான் என்லைட்மெண்ட். இது மாதிரி என்லைட்மெண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா மின்னல் கீற்று மாதிரி வந்து எல்லாத்தையும் வெளிச்சம் போட்டு போற மாதிரி ஒரு என்லைட்மெண்ட் இருக்கு. அது ஒரு பட்சம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா குரு மூலமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா குரு வந்து உபதேசம் பண்ணார். நிறைய அதுவும் பாக்குறோம். ஐயோ, இப்ப ஃபேஸ்புக்கை திறந்தாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹீரோ ஒர்ஷிப்ல இருக்கிறதெல்லாம் இருக்குல்ல, இவங்க எல்லாம் ஹிம்சை பண்றாங்க, ரொம்ப ஹிம்சை பண்றாங்க. என்ன காரணம்னா தான் கஷ்டப்படக்கூடாது. எல்லாத்துக்கும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஆயிப்போச்சு. என் குருநாதர் வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு என்ன எல்லாத்தையும் பண்ணுவாரு. நான் வந்து பாத்தீங்கன்னா ஊர் சுத்திட்டு இருப்பேன் ஈஸியா. நான் ஃப்ரீயா இருப்பேனாக்கும். என் பலகீனத்துல இருந்து நான் வெளியில வர மாட்டேன். என்னோட குருநாதர் ஒண்ணு உபதேசம் பண்ணுவார், டும் டக்குன்னு நடந்துடும் எதையாவது. அது மாதிரி எதாவது நடக்குமா? ஆனா வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அது மாதிரி பிலீவ்ல சொல்லி தமிழ்நாட்டுல ஐயோ மகா பெரியவரை சுத்தி இருக்கிற ஒரு இது மித்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரொம்ப வியாபகமாயிட்டே போயிட்டு இருக்கு. மகா பெரியவர் பார்த்துப்பார். மகா பெரியவர் என்ன பார்த்துப்பாரு சொல்லு. அப்படி பாக்குறதா இருந்தா வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனனுக்கு வந்து கிருஷ்ணன் உபதேசம் பண்ணியிருப்பாரு. யோசிச்சு பாரு, எனக்கே நடக்காதுல்ல இவ்வளவு உபதேசம், சிரவணம், மனநம், நிதித்தியாசனம். நம்ம சொல்றோம்ல சார், இப்ப கீதால பார்த்துட்டு இருக்கோம்ல, இதை பண்ணுன்னு எவ்வளவு கட்டளை சொல்றாரு.
ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அனுகிரகத்தாலேயே மோட்சம் கொடுக்க முடியும் அப்படின்னா நம்ம எதுக்காக இந்த கீதா உபதேசம் உபநிஷத்து உபதேசம் எல்லாம் எதுக்காக தேவையே இல்லாம போயிடும். அப்ப அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு கல்ட் வேற இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா முறையா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விற்த்தியிலையும் அனலைஸ் பண்ணி விசாரம் பண்ணி ட்ரில் பண்ணி நம்ம வந்து பாத்தீங்கன்னா நேத்தி பண்ணிக்கிட்டே போய் சொரூபத்தை அடையிறோம் பாத்தீங்களா, அதுதான் வேத மதம். அதுதான் நம்ம வந்து பரம்பரையில ரொம்ப இம்பார்ட்டண்டா பண்ணுவோம். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா சிரவண மாத்திரேன ஞானம் சொல்றாங்க, அதுதான் குரு உபதேச பிரதிபோத. சிரவண மாத்திரை ஞானம் நடக்காது, கேட்ட மாத்திரத்துல நடக்காது. அது வந்து பாத்தீங்கன்னா உத்தம அதிகாரிக்கு நடக்கும், மத்தியம அதிகாரிக்கு பண்ண முடியாது, அதம அதிகாரிக்கும் பண்ண முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணோம், மத்தியம அதிகாரியா இருந்தா நேத்தி பண்ணிட்டே போய் லாஸ்ட்ல அனுபூதி. அப்போ 3 மதங்கள் இருக்கு. இந்த 3 மதத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப சொல்ற அந்த பிரதிபோத விதித்த மதம் சொல்ற ஒவ்வொரு விற்த்தியிலையும் ஆத்மா இருக்கு. அந்த நாமரூப விற்த்திகளை எல்லாத்தையும் நீக்கி கடைசியில வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவை அடையணும். அதுதான் என்னன்னு கேட்டீங்கன்னா வேத மதம். அதனால பூர்வம் தூ யதார்த்தம், அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லப்பட்டதோ அதே அர்த்தம் தான், வேற எதுவும் மிச்சம் இல்லை அப்படின்னு இந்த மந்திரமானது பூரணம். அடுத்த மந்திரம் ஒரே ஒரு மந்திரம் இருக்கு, நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். 3 நாள் கிளாஸ் லீவு, 3 நாளுக்கு அப்புறம் துத்தியா அன்னைக்கு வந்தோம் அப்படின்னா கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருபியோ நமஹ. ஹரிஹி ஓம். யாராவது நித்யானந்தா வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு க்ஷணத்துல என்லைட் ஆனாருச்சு அப்படின்னா கண்டனம் பண்றாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா இவங்க சொல்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப யாராவது சொல்றாங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் மூலம் எங்கன்னு கேட்டீங்கன்னா புராணம், இதிகாசம், வேதம் எல்லாத்துலயுமே இது இருக்கு. இந்த இதுல வந்து அஷ்டாவகர கீதையில வந்து பாத்தீங்கன்னா சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த குதிரையில ஏறுற க்ஷணம், இந்த குதிரையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு க்ஷணம் ஏறுற க்ஷணத்துல ஞானம் உண்டாகும்னு நிதாகருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிபு மகரிஷி வந்து உபதேசம் பண்றாரு. அதனால வந்து க்ஷணமாத்திரத்துல ஞானம் அப்படின்னு. நீங்க ரிஷிகேஷ் இங்க திருவண்ணாமலைக்கு வந்தீங்க அப்படின்னா அவ்வளவு பேர் இருக்காங்க. ரிஷிகேஷ்ல போய் பாத்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் எல்லாம் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்ணமுடி உட்கார்ந்து என்லைட்டர் ஆகிறது தான் விரும்புவாங்க. இங்கேயும் ஃபாரினர்ஸ் மெடிடேஷன் பண்ற எல்லா இடத்துலையும் இந்த சிரவண மனன நிதித்தியாசனம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இந்த திடீர்னு ஒரு மின்னல் கிளிம்ஸ் வரணும் எல்லாத்துக்கும் வந்து இந்த மெடிடேஷன் பண்ணும் போது எனக்கு ஒரு கிளிம்ஸ் வந்து சுவாமி ஒரு புரிதல் உண்டாச்சு அப்படின்னு. அது நான் டெய்லி யாரையாவது பார்க்கறேன், யாரையாவது டெய்லி என் கண்ணுக்கு முன்னாடி வந்து சுவாமி இப்படி ஆச்சு அப்படி ஆச்சுன்னு. அவங்களுக்கு தெரியவே இல்லை ஒரு மின்னல் கீற்று மாதிரி வரணும், அதுக்கப்புறம் அந்த சம்சாரம் இருக்கக்கூடாது. அது அப்படி இருந்தாதான் அது என்லைட்மெண்ட். இவங்க திரும்பவும் அந்த என்லைட்மெண்ட் வராம நம்ம என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா திரும்பவும் மின்னல் கீற்று வந்துகிட்டே இருக்கும். இவங்க பழைய குருடி கதவை தொடடின்ற மாதிரி அதே காரியத்தை பண்ணிட்டு இருக்காங்கன்னா என்ன அர்த்தம், அதே அபிமானம் அதே ப்ராப்ளம்ஸ் தான் அவங்களுக்கு இல்லை, என்லைட்மெண்ட் வரலன்னு. அது வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தருக்கு வருது, யாரோ பகவான் ரமண மகரிஷிக்கு வந்துச்சு, யாரோ ஒரு புத்தாக்கு வந்துச்சு, யாரோ ஒருத்தருக்கு அங்கங்க ஒரு பிரம்ம சாட்சா்காரம் உண்டாச்சு, அதுக்கப்புறம் இந்த சம்சாரமே இல்லாம போச்சு. அப்ப மீதி இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா முறையா சிரவண மனன நிதித்தியாசனம் அந்த பாத்துல போகணும். இல்லைன்னா அஜ்ஞானம் நாசமே ஆகாது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். யாரையும் கண்டனமே பண்ணாதீங்க. சாஸ்திரங்கள்ல வந்து எல்லா விதமான என்லைட்மெண்ட்டும் சொல்லப்பட்டிருக்கு. ஹரியோம் ஹரியோம். மின்னல் 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 வெட்டுற மாதிரி, சொப்பனத்துல இருந்து எந்திரிச்சுக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் காலையில சூரியன் மெதுவா உச்சி சூரியனுக்கு வர மாதிரி அடிச்சா. இந்த 3 எக்ஸாம்பிள் எப்பவுமே வச்சு. ஹரிவோம் 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 ஹரிவோம்.